PowerPoint. Happy Sabbath. ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு மெசேஜ் வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் யூ கேன் சூஸ் விச் ஒன் யூ நீட். இன்றைக்கி ஓய்வு நாள் பள்ளி பாடம் பிரகாரம் பார்த்தாக்கா உபத்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு வருது இல்லைங்களா. ஜஸ்ட் ஹவு ஆஸ் எ காட்லி சில்ட்ரன் ஸ்டுட் ஃபார் த ஃபெய்த். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஸில் ஒரு ரெண்டு மெசேஜ். ஆக்சுவலி ஒன் மெசேஜ் அபவுட் ஜான் த அப்போஸ்தல். 90லேருந்து 95 வயசில் நம்ம நிறைய பேர் எல்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஒரு வயசான காலத்தில் யோவான் வந்து வயசான காலத்தில் எப்படி கஷ்டம் உபத்திரவங்கள் வரும்போது எப்படி கடவுளுக்காக நின்னார், அது ஒரு சர்மனாக பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒன் மோர் ரெகுலராக நான் ப்ரீவியஸ் ஒரு சர்மன் எடுக்கும்போது ஸ்திரீகளை பற்றி நான் எடுத்திருக்கிறேன். ஸோ யாரும் ஃபாலோ பண்ணிங்களா தெரியல. ரூத் பற்றி எடுத்தோம், அதன் பிறகு பாட்ஷிபா பற்றி எடுத்தோம். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்குது. இன்னொரு ஒரு பெண்களை குறித்து ஒரு சத்தியம் இருக்குது. ஸோ ரெண்டு எது உங்களுக்கு ஓணும் சாய்ஸு. ஏன்னா இந்த பெண்ணை பார்த்து குறிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஐ ஹவ் டு choice I am giving, which one I have to just few seconds. Okay. இந்த பெண்மணிகளை குறித்து நம்ம லிஸ்ட் எடுத்துருக்கும் போது இன்னொரு சர்மன் வந்து ஒரு பெண்ணை குறித்து ஒரு மெசேஜ் இருக்குது. எது ஒன்றும் நீங்கள் சாய்ஸ் பண்ணாக்கா அதை எடுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஐ வில் கண்டினியூ வித் மை ஓன். ஸோ யோவானை பற்றி வயசான காலத்துலேயும் கடவுளுக்காக எப்படி நின்னார். ஸோ அது யாருக்கு ஓணும்? கை தூக்குறீங்களா? ஒரு பெண்மணி பற்றி பார்க்கலாம். அந்த பெண் வந்து நான் கூட கேர்லெஸ்ஸாக இருந்தேன், ஆனால் நிறைய பேர் பேசுறதில்ல அந்த பெண்ணை பற்றி. ஆனால் பட் அவர் ஃபெய்த் இஸ் அமேசிங். ஸோ வி கேன் கோ ஃபார் உமன் ஆர் ஜஸ்ட் சிஸ்டர்ஸ். நோபடி இஸ் ரெஸ்பாண்டிங். வில் கோ டு ஜான் த அப்போஸ்தல். வயசான காலத்தில் எப்படி கடவுளுக்காக நின்னார். ஸோ அது வந்து ரொம்ப என்கரேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்னொரு விஷயத்தை வந்து இன்னொரு நாள் படிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அவுட்லைனாக வந்து லாஸ்ட் பிஃபோர் 2 weeks பிஃபோர் வந்து நான் இது வெஸ்பரில் எடுத்தேன். அங்கே டைம் இல்லாதனால ஜஸ்ட் கடவுள் வந்து ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காக இன்றைக்கி அது முடிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த மெசேஜ் வந்து ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಇಟ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಹೆಲ್ಪ್ ಯು ಇನ್ ದ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಟೈಮ್ಸ್. ತುಂಬ ಕಷ್ಟವಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ಸಿಕ್ನೆಸ್ಸು, ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಒಂದು ಸಂದೇಶ ಒಂದು ನಿಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. உயிர்த்தெழுந்த மீட்பரின் தரிசனம் சொல்லிட்டு இது ஒரு இன்சிடென்ஸர் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் வந்து எனக்கு வந்து 2 பசங்க ஒன்று தெரியும் இல்லைங்களா, சாம் அண்ட் ஜோயல். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துடுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரில. ஸோ ஐ லாஸ்ட் ஃபஸ்ட் சைல்டு. எதுனாக்கா 8 மாதம் இருக்கும்போது, ஜஸ்ட் ஹார்ட்லி 25 days இருக்கும்போது அந்த குழந்தை இறந்துடுச்சு. அதனால தான் நான் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது நான் பர்சனலாக நிறைய டைம்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசுவேன், உஷாராக இருங்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு யூ ஹவ் டு ஃபாலோ ஓவர் இட் மேபி. ஜஸ்ட் நம்ம பட்ட கஷ்டம் வந்து நிறைய பேர் இது பண்ணக்கூடாது. ಸೊ ಸ್ಯಾಮ್ ಜೋಯಲ್ ಅಂತ 2 ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ ನನಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಬ್ಬ ಮಗ ಸತ್ತೋದ. 8 ತಿಂಗಳು ಹೊಟ್ಟೆಲಿರುವಾಗ ಹೇಗೆ ಅಂತೇಳಿದ್ರೆ ತಲೆಯೆಲ್ಲ ತುಂಬ ನೀರು ತುಂಬಿಕೊಂಡು ಸಿಕ್ಕಾಬಟ್ಟೆ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. ಸೊ ಯಾರು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡಿಲ್ಲ. தலையில் வந்து தண்ணி நிரம்பிட்டு இங்கேருந்து வந்து கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது, இங்கே வந்து ஒண்டி நிறைய தண்ணி ரொம்பிட்டுருந்துச்சு. ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ನೀರು ತಿನ್ಕೊಂಡು ತಲೆಯೆಲ್ಲ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಂದರೆ ಮಸಿಲ್ಸು ಜಸ್ಟ್ ಸಾಫ್ಟ್ ಆ ಥರ ಆಗಿದೆ. ಇಟ್ ಈಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ ನಾರ್ಮಲ್ ಆಗಿದೆ, ಕಂಪ್ಲೀಟ್ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಟ್ರಕ್ಚರ್. ಸೊ ಅದರಿಂದ ಡಾಕ್ಟ್ರ್ ಹೇಳಿದ್ರು ಇದು
இந்த குழந்தைய நீங்கள் வந்து பெட்டர் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. பட் அவங்க ஆண்டி தான் போய் ஸ்கேனிங்கில் எடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கும், அது இருக்கும்ன்ட்டு கவர்மெண்ட்லாம் காமிச்சாங்க. நான் வேலை பிஸியில் அவங்க எடுக்கிறாங்களே, நானும் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நார்மல் டெலிவரி அண்ட் somehow the child is died. சாம் மாதிரி தான் எக்ஸாக்ட் சாம் 100%. அதே மாதிரி தான் அந்த குழந்தை இருந்துச்சு. நிறைய பிரச்சனைங்க, நிறைய ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகும்போது அந்த மாதிரி ஆகும்போது மன துக்கம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நிறைய பிரச்சனைங்க ஸ்டார்டிங் வந்து நிறைய பேர் நீங்கள்லாம் இன்னைக்கு ಓಯ್ವು ನಾಲ್ ಪಲ್ಲಿ ಪಾಠ ಕೂಡ ಇನ್ನಾವುದು ಟ್ರಬಲ್ಸ್ ಪற்றி தான் படித்தோம். ಈ ಸಭಾಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾವು ದುಃಖ ಕಣ್ಣೀರು ವೇದನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಷ್ಟಪಡ್ತೀವಿ ಅಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾರೆ. ಈ ಒಂದು ವಿಷಯನೇ ನಾವು ಓದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದರೆ ಮಗು ಸತ್ತೋಯ್ತು, ನನಗೆ ಬಂದು ತೋರಿಸಿದ್ರು. ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಏನು ಮಾಡಿದೆ ಗೊತ್ತಾ, ನಾನು ನಿಮಗೆಲ್ಲ ಶಾಕ್ ಆಗುತ್ತೆ. ಎದುರುಗಡೆ ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ಅಂಗಡಿ ಇತ್ತು. ಹೋದೆ, ಒಂದು ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ಕೊಡಪ್ಪ ಅಂತ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟು ಫುಲ್ ಒಂದು ಪ್ಲೇಟ್ ತೊಗೊಂಡು ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದೆ. ನಾನು ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಬೇಕಂತ ಐ ಆಮ್ ನಾಟ್ ಎಂಕರೇಜಿಂಗ್, ಜಸ್ಟ್ ಬಿಕಾಸ್ ಆನ್ಲೈನ್ ಎವ್ರಿಬಡಿ ಈಸ್ ವಾಚಿಂಗ್. ನನ್ನ ಹಳೆ ಜೀವನ ಹೇಗಿತ್ತು ಅಂತ ನಾನು ಹಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அந்த துக்கத்தில் பிரியாணி சாப்பிட முடியுமா? யாருன்னா பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இந்த செர்மன் வந்து ಇಟ್ ವಿಲ್ ಬ್ರಿಂಗ್ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಟು ಯುವರ್ ಲೈಫ್, ಹ್ಯಾಪಿನೆಸ್. ಈ ಸಂದೇಶ ಬಂದು ದುಃಖದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಈ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳಿದೆ. ಇನ್ನೊಂದು ಇನ್ಸಿಡೆನ್ಸು, ವೆನ್ ಮೈ ಫಾದರ್ ಇಸ್ ಎಕ್ಸ್ಪೈರ್ಡ್. ನಾನು ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋದೆ, ಟೈಮ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋದೆ, 11:30 12 o'clock மெசேஜ் ಬರ್ತಾಯಿದೆ. ஒரு 11-12 மணிக்கு மெசேஜ் வந்துச்சு, உங்கள் அப்பா இறந்துட்டாருன்ட்டு. நான் வைஸ் பிரசிடென்ட்டு, நாங்களாம் ஏதோ ஒரு ஆஃபீஸ் வரணுமாச்சு. அவரும் எங்கள் கூட வாங்க, நானும் ட்ராப் பண்ணுறேன்னு கூட்டின்னு வந்தாள். ஸோ மல்லேஸ்வரில் இறங்கி எங்கே போனேன்னாக்கா 18th கிராஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் ஒரு மசால் தோசை சாப்பிட்டேன். எங்கள் அப்பா செத்துட்டுக்கிறாரு. ನಮ್ಮ ತಂದೆ ತೀರ್ಕೊಂಡಿದ್ರು, ಆದರೂ ಒಂದು ಮಸಾಲೆ ದೋಸೆ ತಿನ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು. ಯಾಕಂದರೆ ಮನೇಲಿ ಏನು ಸಿಗಲ್ವಲ್ಲ, ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಮನೇಲಿ ಹೋದರೆ ದುಃಖ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ என்ன ಸಿಗುತ್ತಾ ಊಟ? ஒரு துக்கமான வீட்டில் இறந்துருக்கிற இடத்துல நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். துக்கம் இருக்குது தான். அதனால் சிக்கன் பிரியாணி தோசை சாப்பிட்ட உடனே எனக்கு கவலை இல்லைன்ட்டு இல்லை. எல்லா சூழ்நிலையும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். துக்கம் இருக்குது தான். துக்கம் வெளிப்படுத்துறது வந்து சாப்பிட்றதுனால இல்லை, உண்மையான இந்த நம்ம இருதயத்தில் வர ஒரு செயல்பாடுகள் தான் அது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு ಸಿಚುವೇಷನ್ல ವೆರಿ ಟಫ್ ಸಿಚುವೇಷನ್, ಹೌ ವಿ ಕ್ಯಾನ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಫಾರ್ ಗಾಡ್. ದುಃಖವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಒಂದು ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಯೋವಾನ, ದೇವ ಒಂದು ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದ ಯೋವಾನ ಹೇಗೆ 90-95 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೇಗೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರು ಸತ್ಯಕ್ಕೆ. 90-95 வயசில் வந்து அவ்வளோ எப்படி ஒரு நிற்க முடியும்? அந்த ஒரு மெசேஜ் தான் பார்க்கலாம். அவருக்கு யார் காட்சி கொடுத்ததுனாக்கா, ದ ರೈಸನ್ ಕ್ರೈಸ್ಟ್, ಪುನರುತ್ಥಾನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದರ್ಶನ ಬಂದು ಯಾರಿಗೆ ಸಿಕ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೋವಾನ, ಶಿಷ್ಯರಾದ ಯೋವಾನ. ಅದನ್ನು ನಾವು ಓದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். அன்பும் இரக்கமுள்ள தேவனே, இதோ இந்த காலை வேலையிலே ஆண்டவரே, இதோ இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக வழி நடத்தும் ஆண்டவரே, எல்லாவித அற்புதங்களையும் நீர் செய்கின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. துக்கத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீர் வேதனைகளையும் நீர் எங்களுக்காக நிற்கின்றீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் கூட நாங்கள் அநேக சத்தியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதை எங்கள் மனதிலே வைத்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு விடுதலை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இருக்கிறது என்று ஓய்வு நாளிலே நாங்கள் திரும்பும்போது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ ಇಲ್ಲಿ அப்போஸ்தல் ஜான் இந்த பாட்மோஸ் ஹைலண்ட், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து யோவான் வந்து எங்கே இருந்தார்னாக்கா ஜெருசலேமில் இருந்தார். நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். இந்த இன்சிடென்ட்ஸ் எப்போ நடக்குதுனாக்கா 95 ಕ್ರಿಸ್ತ ಶತಕ 90-95ರಲ್ಲಿ ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ ಈ ಒಂದು ಘಟನೆ ನಡೆಯುವ ಒಂದು ಸಮಯವಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಪಾಟ್ಮೋಸ್ ದ್ವೀಪ, ಅಲ್ಲಿ ಇವರು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಅಲ್ಲಿ ವಚನ ಓದೋಣ.
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளர் இருக்கிற யோவானாகிய நான் தேவன் வசன நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியம் பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவில் இருந்தேன். ஸோ இங்கே ஜான் வந்து ரீசன் கொடுக்குறாரு ஏன் இந்த போனன்ட்டு. என்ன ரீசனு? ಯೋವಾನ್ ಬಂದು ಜೆರುಸಲೇಮಲ್ಲಿ ಇಲ್ಲ, பத்மு ಎಂಬ ಒಂದು ದೀಪದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ஏன் இந்த பிளேஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுக்குறாரு. அங்கே வசனத்தே இருக்குது. ஏசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருந்ததுனால நான் வந்து இந்த இடத்துல வந்தேன். அநேகர் சொல்கிறாங்க வந்து அவர் வந்து சைட் சீயிங் போனார், ஃபேமிலி ட்ரிப் போன இருக்கலாம். வயசான காலத்தில் வந்து ஒரு நூற்றாண்டு முடிகிற சமயத்தில் வந்து ஏசு கிறிஸ்து இறந்துட்டார், அநேக அப்போஸ்தலர்கள் இருந்துட்டாங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஈ இஸ் டிஸ்கரேஜ்ட் ಆ್ಯಂಡ್ ಗೋಯಿಂಗ್ ಫಾರ್ ಅದರ್ ಪ್ಲೇಸಸ್ ಟು ಲೀವ್ ಅಂದ್ರಾಗ. ಏಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತೋದ್ರು, ಶಿಷ್ಯರು ಸತ್ತೋದ್ರು. ಇಂಥ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ, ಅವರು ಒಂದು ಪಾಸಿಟಿವ್ ಇಲ್ಲ, ನೆಗೆಟಿವ್ ಥಾಟ್ಸಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಈ ಸ್ಥಳದಿಂದ ಪಾಟ್ಮೋಸ್ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಅಂತ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅಂತ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಫೇಮಸ್ ಥಿಯಾಲಜನ್ಸು ಎಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ಈ ವೆಂಟ್ ಫಾರ್ ಪಾಟ್ಮೋಸ್ ಐಲ್ಯಾಂಡ್ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ದ ವಿಟ್ನೆಸ್ ಆಫ್ கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தம் அவர் வந்து பத்மு தீவு போனார். ஸோ அநேக ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது இவர் எப்படிலாம் சாவடிக்க வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த வயசான காலத்தில் இவர் வந்து ஏசு கிறிஸ்துக்கு சாட்சியாக நிற்கிறாரு. ஏசுவும் போயாச்சு, செத்துட்டாரு. 11 disciples is killed. பட் ஸ்டில் திஸ் பர்சன் இஸ் ஸ்டுட் ஃபார் காட் இஸ் வெரி ஸ்ட்ராங்லி. இவங்க எல்லாம் செய்யாத காரியத்தை வர இவர் ஒருத்தர் எடுத்துன்னு போவார், ஏசு கிறிஸ்துவின் சாட்சியாக போவார். இது ஒரு மைண்டில் வந்து ரோமன் கிங்குக்கு, அங்கே இருந்த ஜூஸ் ஜெலஸுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு. சம்ஹவ் he want to destroy. The nation was against him. ಇಡೀ ದೇಶ ಬಂದು ಇವರು ಎಗೇನ್ಸ್ಟ್ ಆಗಿದ್ರು. ಎಲ್ಲ ಸತ್ತೋದ್ರು, ಏಸು ಕ್ರಿಸ್ತನ ತೀರ್ಕೊಂಡೋದ್ರು, 11 ಶಿಷ್ಯರು ತೀರ್ಕೊಂಬಿಟ್ರು. ಆಮೇಲೆ ಪೌಲನೂ ಇಲ್ಲ. ಈ ಏಸು ಕ್ರಿಸ್ತ ಸಭೆ ಬಂದು ಎಲ್ಲ ಡೆಸ್ಟ್ರಾಯ್ ಆಗುತ್ತೆ, ನಾಶ ಆಗುತ್ತೆ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಈ ಮನುಷ್ಯ 95 ವರ್ಷದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಾನೆ, ಇವನು ಏನೇ ಒಂದು ಮಾಡಬೇಕಂತ ಏನೇನೋ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ಅವನು ಇಲ್ಲ. ಆದರೆ ಸೊ ದೇವರು ಕೃಪೆ ಇರುತ್ತೆ. ನಮಗೆ ಕೂಡ ಕಷ್ಟ ಸಂಕಟ ಕಣ್ಣೀರುಗಳು ಇರುತ್ತೆ, ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ದೃಢವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಈ ಒಂದು ಸಬ್ಬತ್ತಲ್ಲಿ ನಾನು ದೇವರು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஓய்வு நாளிலே இந்த ஒரு 95 வயசுலையும் எப்படி நம்பிக்கையாக இருந்தார், அந்த இடத்துலையும் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்ற ஒரு சத்தியத்தை இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த கொதிக்கிற எண்ணெயில் கூட போட்டாங்கன்னு சொல்லிட்டு இட் இஸ் ரியல் ஃபேக்ட். அந்த ஃபஸ்ட் செஞ்சுரி ஜோசிஃபஸ்ன்றவர் கூட ஃபேமஸ் தியாலஜன்ஸ் ரெக்கக்னைஸ் பை ஈவன் த செவன்த் அட்வென்டிஸ். அந்த ஒரு ஜூஸ் ஒரு எழுத்தாளர் வந்து இப்போ நம்ம ஒரு சபை ஏற்றுக்கிறாங்க. அவர் சொல்கிறது அவரோட சொல்கிறாரு, இட் இஸ் வெரி ட்ரூ, தே புட் இந்த பாய்லிங் ஆயில்னு சொல்கிறாங்க. பட் அங்கே வந்து எஸ்கேப் பண்ணனால இங்கே வந்து பாட்மோஸ் இது வந்து அங்கே நாடு கடத்தப்படுறாரு. இந்த பத்மு தீவுன்றது வந்து துருக்கி தேசம் இருக்குது இல்லையா, இப்போ இருக்கிற தேசத்தில் ஒரு ஸ்மால் ஐலாண்டு, அங்கே ஒரு ஸ்மால் ஐலாண்டாக இருக்குது. சுற்றி என்ன பண்ணுங்க, தண்ணி இருக்கும். அந்த 7 சர்ச்சஸ் இருக்குது இல்லையா, 7 சர்ச்சஸ் பக்கத்தில் சீல ஒரு சின்ன தீபமாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ இது வந்து ராக்கி ஐலாண்டுன்னு இருக்குது. ஐலாண்ட் ஆஃப் பாட்மோஸ், ராக்கி ஐலாண்ட், பிளேஸ் ஃபார் பிரிசனர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் அந்த பிரிசனர்ஸை இங்கே வைக்கிறதுக்கு இந்த இடத்த வந்து அந்த இடத்துல ரோமன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ಐಲ್ಯಾಂಡ್ வந்து ಬೇರೆ ಎದಕ್ಕೂ ಯೂಸ್ பண்ண ಮಾಟಾಂಗ. ಈ ದೀಪವನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅವರು. ಯಾವುದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರು ದೇಶಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಾರೋ, ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾರೋ, ರಿಲಿಜಿಯಸ್ ಕಿಂಗ್ ವರ್ಷಿಪ್ ಯಾರು ಅಪೋಸ್ ಮಾಡ್ತಾರೋ, ಇಂಥ ಜನನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಪಾಟ್ಮೋಸ್ ಐಲ್ಯಾಂಡ್ಗೆ ಅಲ್ಲಿ ಶಿಫ್ಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಯಾರು ಜನರು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನು ಜೀವನ ಮಾಡಿಲ್ಲ. ಎಸ್ಪೆಷಲಿ ದಿಸ್ ಫೇಮಸ್ ಫಾರ್ ಪ್ರಿಸನ್ ಐಲ್ಯಾಂಡ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, ನ್ಯೂ ಜನ್ರೇಷನ್ಗೆ ಈ ಜಾಗ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಜಸ್ಟ್ ಅಂಡಮಾನ್ ನಿಕೋಬಾರ್ ಐಲ್ಯಾಂಡ್ಸ್ ಇಸ್ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯನ್ ಟೆರಿಟರಿ. ಬೇ ಆಫ್ ಬೆಂಗಾಲಲ್ಲಿದೆ, ಇವತ್ತು ಕೂಡ ಇದೆ. 1940, 47, 1945 ಎಲ್ಲ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೆ ಹೋರಾಡಿದ್ರಲ್ಲ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ತಗೊಂಡು ಎಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರಂತೆ, ಎಲ್ಲ ಸಮುದ್ರ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಆ ಕಡೆ ಇರುವ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ ಪ್ರಿಸನ್ ಅಂತ ಇತ್ತು, ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತಾಯಿದ್ರು. ಸೊ ಅಲ್ಲಿ ಆಚೆ ಬಂದ್ರೂ ಏನಿರುತ್ತೆ, ಸಿ ಇರುತ್ತೆ, ದೇ ಕೆನಾಟ್ ಕಮ್ ಬ್ಯಾಕ್. ಈವನ್ ಅಂಥ ಟೈಮಲ್ಲಿ
This is one of the number one prison no prisoner can escape. ಅಂಥ ಟೈಮಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಸ್ಟ್ರಾಂಗೆಸ್ಟ್ பில்ட் வித் கிரில் எவ்ரி திங் இஸ் வெரி ஸ்ட்ராங், நோபடி கேன் எஸ்கேப். யாரும் வெளியே வர முடியாத ஒரு பிரிசனாக இருந்துச்சு அந்த இடம். ஸோ அந்த இடத்துல வந்து போகிறாங்க. இதே ஒரு இதில் தான் பாட்மோஸ். ஸோ அந்த இடத்துல வந்து தான் ஜானை போட்டாங்க. இந்த ஜானுக்கு வந்து அந்த அந்த ரிசரக்ட் கிரைஸ்ட் வந்து விஷன் வரும்போது ಅವ್ರಿಗೆ என்ன ಏಜ್ನಾಕ 90 to 95. ಈ ಯೋವಾನ್ಗೆ ಬರುವ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ದೃಶ್ಯ ಬಂದು ಯಾವಾಗ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 90-95 ಇಸ್ವಿಯಲ್ಲಿ, ಮೊದಲನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಬರುವ ಘಟನೆ ಆಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಚಾರ್ಟಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ 31ರಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಆದರು. ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಡೈಡ್ ಅಂಡ್ ರಿಸರೆಕ್ಟೆಡ್ ಇನ್ AD 31. அதன் பிறகு ದ ಟೆಂಪಲ್ ಇಸ್ ಡೆಸ್ಟ್ರಾಯ್ಡ್ AD 70. ದೇವರ ಆಲಯ ಬಂದು ನಾಶ ಆಯಿತು. ಯಾವಾಗ? ಕ್ರಿಸ್ತ ಶತಕ 70ರಲ್ಲಿ. ಇವಾಗ 95 ಬರ್ತಾ ಇದೆ. ಸೊ ನಿಯರ್ಲಿ 60 years ಗ್ಯಾಪ್ ಇನ್ ಬಿಟ್ವೀನ್ ದೇರ್. ಇವಾಗ ಜಾನ್ ಪಾಟ್ಮೋಸ್ ದ್ವೀಪದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಈ ಹ್ಯಾಡ್ ಎ ವಿಷನ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಸೊ ನೋಡಿ, ನಿಯರ್ಲಿ 64 years ಆಫ್ಟರ್ ದಟ್ he is having this vision of Christ. நாடு கடத்தப்பட்டார் வயசான காலத்தில். நம்மளும் இதில் எல்டரில் இருக்கிறீங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியும் இல்லையா? நானும் ஏஜ் ஆகும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுது. போகும்போது வரும்போது ட்ராவல் பண்ணும்போது திங்கிங்கு, ரொம்ப ஞாபக சக்தி ஞாபகம் இல்லை, படிக்க ஆகல, உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்கும்போது. ஆனால் இவர் வந்து கரெக்டாக நின்னார். ஏசு கிறிஸ்துக்காக அந்த சாட்சியாக நின்னார். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. ஸோ 64 வருஷம் ஆயிட்டு பிறகு ஏசு கிறிஸ்து அவர் காட்சி அளவு கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கை அவ்வளோ வருஷமாக அவர்கிட்ட இருந்தது. 65 ವರ್ಷ ಆಯಿತು ಜೀಸಸ್ ರಿಸರೆಕ್ಟ್ ಆಗಿ. 65 ವರ್ಷ ಯಾರೂ ಇಲ್ಲ ಅವ್ರ ಜೊತೆಗೆ. ಆದ್ರೂ ಏಸು ಕ್ರಿಸ್ತ ಮೇಲೆ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಅವ್ರಿಗಿತ್ತು. ಆದ ಕಾರಣ ಏಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ಅದು ತೋರಿಸ್ತಾರೆ. ಅದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ. ಸೊ ಸನ್ ಆಫ್ ಮ್ಯಾನ್ ಅಮಾಂಗ್ 7 ಲ್ಯಾಂಪ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ಸ್ ಅಂತ ಇದೆ. ಅದು ಯಾರನ್ನ ಓದ್ತೀರಾ? ಅದರ ಯಾರನ್ನ ಪಡಿಕಲಾಮೆ? ರೆವಲ್ಯೂಷನ್ 1 chapter 10 verses. The screen la irukudhu, padinga. I was in the spirit on the Lord's day, and I behind me a great voice as of a trumpet. So 12 and 13. And I turned to see the voice that spake with me, and being turned, I saw 7 golden candlesticks, and in the midst of the 7 candlesticks, one like unto the Son of Man, clothed with a garment down to the foot, and with about the paps the golden thread. ஸோ சிஸ்டர் படித்தாங்க, எல்லாருக்கும் தெரியுங்களே. ரெவலேஷன் சாப்டர் 1:10, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்றார். ஐ வாஸ் இன் ஸ்பிரிட் இன் த லார்ட்ஸ் டே. ஸோ விச் இஸ் த லார்ட்ஸ் டே? ஸோ தெர் இஸ் எ டிஃப்ரெண்ட் word in Bible. There is a 2 word is there. Lord's day, the day of the Lord. ரெண்டு, we should not confuse. The Lord's day is the 7th day Sabbath. The day of the Lord is second coming of Jesus Christ. இந்த ரெண்டு வசனம் மாற்றி வர கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. இங்கே சொல்கிறது வந்து ಕರ್ತರುடைய ನಾಳಿலே ಆವಿಕುಳ್ಳಾನೇನ್, ದೇವರ ದಿನಲ್ಲಿ ನಾನು ಆತ್ಮ ಉಳ್ಳವನಾದೆ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ಇದೆ. ಸೊ ದೇವರ ದಿನ ಅಂದರೆ ಯಾವುದು? ವಿಚ್ ಈಸ್ ದ ಲಾರ್ಡ್ಸ್ ಡೇ? ಇಟ್ ಈಸ್ ಕ್ಲಿಯರ್ಲಿ ಟೆಲ್ಸ್ ಇಟ್ ಈಸ್ ದ ಫಸ್ಟ್ ಸೆಂಚುರಿ. லார்ட்ஸ் டே இஸ் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டால் ஜனங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, இವಾಗ ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ವಿಚ್ ಇಸ್ ದ ಲಾರ್ಡ್ಸ್ ಡೇ ಅಂದರೆ ಸಂಡೇ, ದೇ ವಿಲ್ ಟೆಲ್ ಸಂಡೇ. ಸೊ ಸಂಡೇ ಇಸ್ ದ ಫಸ್ಟ್ ಡೇ ಆಫ್ ದ ವೀಕ್. ಬಟ್ ದೇ ವಿಲ್ ಟೆಲ್ ಬಿಕಾಸ್ ಆಫ್ ಜೀಸಸ್ ರಿಸರೆಕ್ಟೆಡ್ ವಿ ಆರ್ ಕೀಪಿಂಗ್ Sunday is the Lord's day, worship day. But Bible never tells. It is true Jesus resurrected on Sunday, but Bible never changes, or Jesus or disciples never teach that day is changed, worship day is changed. So ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனால முதல் நாளாக நம்ம வைக்கிறோம்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் எவர். அதுதான் இவர் வந்து
தாவீது வந்து பாடுறாரு, உன்னுடைய கட்டளைகள் என்றைக்கும் நிலைநிறுத்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக் லாஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஈவன் டுடே, ஈவன் தோ ஜீசஸ் resurrected. ஸோ we have to believe, we have to come to worship on the 7th day. ஸோ இங்கே வந்து அந்த 65 வருஷம் ஆனாலும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத அந்த ஓய்வு நாள் களைப்பிடித்தாரா பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ காரணங்கள் சொல்கிறோம் சபைக்கு வர முடியல. ஸோ பாஸ்டர் கூட சொன்னார்ல, ஒரு சின்ன ஒரு நேற்று கூட நான் வந்தேன், சர்ச்சுக்கு வரணுன்னு ரொம்ப லாங் ட்ராவல், ரொம்ப நனைஞ்சிட்டேன். 7:20க்கு தான் வந்தேன். அப்படி அங்கே வரும்போது எப்படி இருந்தாலும் போய் சர்ச்சுக்கு போகணும், ஆனால் ஃபுல்லு நனைஞ்சுன்னு தான் வந்து எல்லாம் எடுத்துக்க 7:30 ஆகிடுச்சு. சரி ஒரு ½ அன் ஹவர்லாம் போகலன்னா அப்போது நானே டிஸ்கரேஜ் பண்ணிக்கினேன். சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு போகலாம், இது வேறு கொஞ்சம் சர்மன் நான் எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிக்கின்னு இருந்தேன். சரி கடவுளுக்காக வரணுன்ட்டு அந்த மனப்பான்மை நம்மள்கிட்ட வர்றதில்ல. ஸோ நம்மளே நம்ம டிசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ಎಸ್ಪೆಷಲಿ ಇನ್ ದಿಸ್ ಎಂಡ್ ಟೈಮ್, இந்த கடைசி காலத்தில் ಕೊನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಬಂದು ತುಂಬ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವೀಕ್ ಆಗುತ್ತೆ. இந்த கடைசி காலத்தில் ஏசு கிறிஸ்துன்னு வர சமயத்தில் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கான், ரொம்ப ஜீசஸ் கூட சொல்லிக்கிறார்ல Matthew 24ல், த டே பை டே யுவர் லவ் வில் பி வேனிஷ்ன்னு சொல்கிறாரு. கரெக்டா இல்லைங்களா? பட் லவ் இருக்குது, நம்ம கீப் அப் பண்ண முடியல. என்னத்துக்கு? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் ஆஃப் IPL இல்லையா? எப்படின்னா ஸ்கோர் பார்க்கலாம்ப்பா, அட்லீஸ்ட் நான் ஒரு ஸ்கோர்லாம் பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் இந்த மாதிரி சொல்கிறதுனால நீங்கள்லாம் IPL பார்க்குறீங்கன்னு சொல்லல, ಜನ್ರಲಾಗಿ ಉಲಗத்தில் ಏನೇನು ನಡೆಕೋದನ್ನು சொல்லிட்டு ಜಸ್ಟ್ ಐ ಆಮ್ ಟೆಲಿಂಗ್. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಏನೇನು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ತುಂಬ ಜನ ಸಮ್ ಆಫ್ ದ ಗ್ರೂಪ್ಸ್ IPL ನೋಡ್ತಾರೆ, ಸೀರಿಯಲ್ಸ್, ಸಿನಿಮಾಸ್, ಗೋಯಿಂಗ್ ಅಬ್ರಾಡ್ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ வெக்கேஷன், ட்ராவலிங், ஷாப்பிங், இந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் திஸ் திங் வில் கீப் யூ அவே ஃப்ரம் த கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப். பட் திஸ் இஸ் த பேசிக் திங்ஸ் வி ஹவ் டு ಡೂ. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ தேவை, ಇದೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಯಾವುದು ಕೊಡಬೇಕು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೊಡಬೇಕು. ನಿಮ್ಮ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯುವರ್ ಲೈಫ್ ವಿಲ್ ಬಿ ವೆರಿ ವೆರಿ ಟಫ್. யுவர் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ನಿಮಗೆ ಸಿಗಲ್ಲ. ஏசு கிறிஸ்துன்னு இருக்கிற அந்த ஒரு உங்களுடைய அவர்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இல்லைனாக்கா நம்முடைய நம்பிக்கை வந்து வீணாயிடும் அது. ஸோ பேக் டு பேக் ட்ரபிள்ஸ் இன் அவர் லைஃப். The one day what will happen, everything will be collapsed. We cannot come out of the troubles. So we have our troubles, challenges. So I'm seeing a lot of families in our churches only. For example, Brother Edward, I'm seeing how his life is when he was youth, very enthusiastic. But even though he had a lot of he want to do something, but the family responsibility so disturbing. But whatever the time is getting is full-fledged, dedicated. So adu or just or example I am telling, it is not negative sense, it's positive. So I am not giving any example. A lot of person just we are growing in their family, so they have children, they have to grow, the family responsibility is coming for them. So this makes what definitely prayer life is very less, going for churches is very less, and Bible studies, meeting people, definitely even we have to get income for that to run our families. ಇಂಥ ಒಂದು ಕಷ್ಟವಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಮದುವೆಗಳು, ಮಕ್ಕಳು, ಇಂಥ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಸ್ಟಡೀಸ್ ಇರಲ್ಲ, ಸಭೆಗೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ, ವರ್ಕ್ ಪ್ರೆಷರು, ಆಮೇಲೆ ದುಡಿಬೇಕು, ದುಡಿದಿಲ್ಲ ಅಂದರೆ ಹೆಂಗಿರ್ತೀವಿ, ಲೈಫ್ ನಡ್ಸೋಕ್ಕಾಗಲ್ವಲ್ಲ. ಸೊ ಖಂಡಿತ ಇದೆಲ್ಲ ಬೇಕು. ಬಟ್ ವಾಟ್ ಐ ಆಮ್ ಟೆಲಿಂಗ್ ಈಸ್ ಟು ಪ್ರಿಯಾರಿಟೀಸ್ ಅವರ್ ದ ಬೇಸಿಕ್ ಥಿಂಗ್ಸ್ to Jesus Christ. Yet it is very difficult. Time is not there. It is very true that we don't have time nowadays. No, even though Jesus வர்றதுக்கு முன்னால் நான் கிட்ட போக
the time crunch is very very crucial for us. இந்த டைமில் வந்து ஒரு டைமை வெடி நம்ம எப்படி நம்ம வைக்க முடியும், இருக்கிற டைமில் நம்ம எப்படி கடவுளுக்காக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம், அதுதான். ஸோ அந்த பிளான் இல்லைன்னா ஜஸ்ட் we lose our relationship with Jesus Christ. ஸோ இங்கே வந்து கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன்னு இருக்குது. அதன் பிறகு அங்கே வந்து ஒரு வாய்ஸ் கேட்டார், என்ன திரும்பும் போதுனாக்கா he saw Jesus Christ among 7 candlesticks. 7 ದೀಪಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇರೋದನ್ನು ಅವರು ನೋಡಿದ್ರು ಅಂತ ವಾಕ್ಯ ಇದೆ. ಸೊ ವಿ ಗೋಯಿಂಗ್ ಟು ಸ್ಟಡಿ ವಾಟ್ ಇಸ್ ದಿಸ್. ஜீசஸ் இஸ் அவர் ஐ priest இன் ஹெவன்லி டெம்பிள். ஸோ அங்கே வந்து ரெவல்யூஷன் 11:19 அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. ஸோ பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யோவான் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஈ சா த உடன்படிக்கை பெட்டி, ஈ சா த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இன் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அதன் பிறகு எப்ரியூ 4:14 என்ன சொல்லுறாங்க, வானங்கள் வழியால் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் இயேசு அவரை பற்றி கொண்டிருக்கோம்ன்றது. ஸோ பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, அங்கே யார் இருக்கிறாங்களா, பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த பூமியில் வந்து ஒரு ஆசாரியன் இருக்கிறார், யார், ஆரோன். ஆனால் பரலோகத்துலேயும் ஒரு தெர் இஸ் எ ட்ரூ டெம்பிள், தெர் இஸ் எ ஹூ இஸ் அவர் ஐ priest, நாட் ஆரோன். ஸோ ஒரு மேன்மையான ஒரு ப்ரீஸ்ட் நம்மளுக்காக இருக்கிறார், யாருனாக்கா ஆரோன், ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ போத் எர்த்லி அண்ட் ஹெவன்லி சான்ச்சுரி டு பி கிளென்ஸ்ட் வித் த பிளட். ஸோ இங்கே எப்படின்னாக்கா ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் லிட்டில் பிட் இன் டெப்த் வாட் இஸ் எர்த்லி டெம்பிள் அண்ட் ஹெவன்லி டெம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன், டைம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு. போத் எர்த்லி அண்ட் ஹெவன்லி சான்ச்சுரி டு பி கிளென்ஸ் வித் பிளட். மோசஸ் வந்து அந்த காட்ஸ் கைடன்ஸில் வந்து அந்த டெம்பிள் பில்ட் பண்ணார். பில்ட் பண்ணிவிட்டு அவர் ரத்தத்தினாலையும் ಎಣ್ಣೆನಾலும் அதை ಅಭಿಷೇಕಪಡ್ತಿನಾರ್ இல்லைங்களா. ಸೊ ಮೋಶೆ ದೇವರು ಹೇಳ್ದಂಗೆ ಆ ಗೂಡಾರವನ್ನು ಕಟ್ಟಿ ಆರೋನು ಅವರೆಲ್ಲ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಗೂಡಾರವನ್ನು ರಕ್ತದಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ, ಅಲ್ಲಿರುವ ಒಂದು ಐ ಪ್ರೀಸ್ಟ್ ಆಲ್ಸೋ ಟು ಬಿ ಅನಾಯ್ಟೆಡ್. ಯು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ನೋ? ದಿಸ್ earthly things is a sample. So the reality is in heaven. That is you are going to concentrate now. ಹೇಗೆ ಮೋಶೆ ಬಂದು ಆರೋನ್ ಮತ್ತು ದೇವರ ಗೂಡಾರವನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಆ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು, ಆ ಕುರಿ ಮೇಕೆ ರಕ್ತದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರು, ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಪರ್ಣಶಾಲೆ ಆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. ಈ ಭೂಮಿ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, ಅವರು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಕಾರ್ಯವೊಂದು பரலோகத்தில் ನಡೆಯಿತು. பரலோகத்தில் ஒரு மிகவும் உத்தமமான மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம் வந்து பரலோகத்தில் நடந்தது. யோவான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அதுதான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம நெக்ஸ்ட் வந்து எர்த்லி அபிஷேகம், பூமியில் நடந்த அபிஷேகம் பற்றி நம்ம படித்தோம். இப்போ வந்து ஹெவன்லி cleansing. So everybody is telling we have to cleanse this temple with honey, with milk, everything. Abhishekam பண்றாங்க இல்லைங்களா. So even the Hindu temples, whatever it may be, they believe they have to sanctify this yearly once, and the people will come through inside and have a vision of God. They will think we have eternal life. இந்த பூமியில் இருக்கிற ஒரு டெம்பிளை வந்து அபிஷேகம் பண்ணும்போது, ஜஸ்ட் வி ஹாவ் அ நார்த் இந்தியா இன் திருப்பதி, லாட் ஆஃப் பீப்புள் இஸ் கோயிங் பிலீவிங் சம்திங் வி வில் ஹாவ், வி வில் கெட் முக்தி இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஈவன் கிறிஸ்டியன் தே வில் கோ டு வேளாங்கண்ணி, அண்ட் ஈவன் இஸ்ரேல் தே பிலீவ், பாஸ்ட் ஆல்சோ டோல்ட் இவெண்ட் விசிட்டட் இஸ்ரேல் டெம்பிள், Galilee Sea. So they have regained some confidence. And most of our Indian nation people, all religious people, they believe the visiting this kind of temple, and after cleansing and the door is open yearly once, they have a vision of God, goddesses.
they believe they can achieve mukti, the salvation. Just by seeing this door and seeing this goddesses, we can achieve our salvation or mukti. அது பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதா, நித்திய ஜீவன் கிடைக்குதா இல்லைங்களா? பட் people think just to here we are, they hard fought earn money, வருஷம்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த காசை செலவு பண்ணி ஃப்ளைட்லேயோ ட்ராவல்லையோ, they are abnormal, very sickness. Even one of my friends, the family members, his father is very sick, unable to walk. They taken to stretcher with flight and they went to North India, some other temple, and after seeing they came back, and after that they are very satisfied. Now my father is believe he received a mukti. அவர் தந்தை என்ன சொல்கிறாருன்னா, இங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு வந்தால எனக்கு இந்த நித்திய வாழ்வு கண்டிப்பாக எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கேரண்டியாக இது பண்ணாங்க. ஈவன் உமா சிஸ்டர் பேரண்ட்ஸ் ஆல்சோ வெண்ட், தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, ரொம்ப காசு செலவு பண்ணி அவங்க நீ ப்ராப்ளம் இருக்குது, நடக்க முடில, எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கிறாங்க. ஸோ அவங்களும் போய் அங்கே போயிட்டு வந்தாங்க. ஸோ தே வெரி ஹாப்பி ஆஃப்டர் கம் பேக். So something they want to achieve and they believe they receive this mukti. But salvation, Bible tells us, received faith in God by our action. Not only believing and seeing this holy place and Garbhagudi, but our heart is not cleansed, personal life is not a purification. Our life is not holy life, or I am all kind of sinful life I am living. Whether God will accept you to take to heaven for eternal life? Definitely not. If I have 10 lakhs, 20 lakhs, definitely I go to temple or Tirupati or Israel, I can visit. If poor people can go, ஒரு ஏழை அங்கே போக முடியுமா? அந்த நித்திய வாழ் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் அவனுடைய லைஃப் வந்து பரிசுத்தமாக இருந்தாக்கா இவன் பரலோகத்துக்கு போவான், நித்திய வாழ்வு கிடைக்குமா. ஒன் புவர் கை தி டோன்ட் ஹவ் எனி சிங்கிள் மணி, பட் ஈ பிலீவ் காட், தட் பர்சன் கேன் அச்சீவ் முக்தி, நாட் த பர்சன் ஹூ ஸ்பெண்ட் 20 lakhs, 1 crore கோயிங் அண்ட் புட்டிங் 50 lakhs இன் ஆஃபரிங்ஸ். ஸோ திஸ் இஸ் அ காட் சீஸ் யுவர் ஒபீடியன்ஸ். கடவுள் நம்ம இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆஸ் அ கிறிஸ்டியன், ஈவன் வை ஐ ஆம் டெல்லிங் மீன்ஸ், even this cleansing of the heart, thinking and purification, holiness, even a heart as a Christian is lacking today. கடைசி காலம் வரும்போது ஜீசஸ் சொல்லியிருக்காருல்ல, கடைசி போகும்போது உங்கள் அன்பு வந்து தனிந்து போகும்ன்றார் இல்லையா. ஸோ அதனால் நம்ம நம்பிக்கை வந்து திடமாக அது நம்ம கண்டிப்பாக அது மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து போத் earthly and heavenly sanctuary to be cleansed. This is important cleansing in our life. Not earthly cleansing, it is a sample. The magnificent cleansing is happening in heaven. The ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳು ಬಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ತೋರಿಸುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ, ಇದು ಸಿಂಪಲ್. ಬಟ್ ವಾಟ್ ಈಸ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಈಸ್ ಅನ್ಸೀನ್, ನಾಟ್ ಸೀಯಿಂಗ್. ದಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. By giving, God is giving your sample to see, to unseen the magnification in your life. That will, unseen things will bring you eternal life, not seeing in open eyes or something that idol, something you believe in these things or believe in this false mindset. So இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, Hebrew 9:23 you can read. So you can see that's sanctification of heavenly things. It was therefore necessary that the practice of things in the heavens should be purified with this, but the heavenly things themselves would better sacrifice than this. So as earthly temple is cleansing by Moses, by blood of goat, calf and anointing oil. So heavenly things also Paul is writing in Hebrew 9:23, that is the better sacrifice is telling. So better anointing, so magnificent. So not human minds can understand this anointing, but Bible gives some of the inputs to understand what is happening in heaven. Like Moses
anointing Aaron, anointing and glory. They saw the glorification of the earthly temple. So this one Paul is mentioning. ஆனால் பரலோகத்தில் உள்ளவற்றிற்கு இதைவிட சிறப்பான பலிகள் அவசியமாகும் ஒன்று. இதைவிட சிறப்பாகனாக்கா அது மேன்மை கூடிய ஒரு பெரிய ஒரு பலியாக அங்கே ஒரு ரத்தம். ஸோ அங்கே ஒரு ரத்தம் வந்து ஆடுகள் ரத்தம் தேவையில்லை பரலோகத்தில். யாருடைய ரத்தம் தேவை இருந்தது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தேவையாக இருந்தது பார்க்கலாம். இட் இஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிளென்சிங் திஸ் ஹெவன்லி டெம்பிள். ஸோ கிளென்சிங் ஆல்வேஸ் ரிக்வயர்ஸ் தெர் இஸ் எ சின். Why cleansing? Why we are taking bath? Because dust is there traveling, outward cleansing. This body contains that bacteria, virus, germs, and also some of dirt will be there. We are cleansing. Even in the earthly temple, earthly we consider as a god, goddesses. Yes, we have to cleansing because we believe that we can achieve something, greatness, blessing from God. But this cleansing is magnificent. It's not compared with human minds. It is blood of not goat or calf. It is a blood of Jesus Christ. So அதுதான் ரொம்ப ரொம்ப important. So this already we are discussed. Actually, I'm not going to study. Moses anointing Aaron as high priest. This earthly temple, Moses anointed Aaron as high priest. So glory of the Lord and tabernacle. Even God is showing some of the witness what will going to take in heavenly temple. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಭಿಷೇಕ ನಡೀತೆ, ದೇವರ ಮಹಿಮೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಆ ಒಂದು ಉದಾಹರಣೆ, ಒಂದು ಸ್ಯಾಂಪಲ್ನ ಮೋಶೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ ಗೂಡಾರದಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ತೋರಿಸಿದ್ರು. ವಾಟ್ ಅಮೇಝಿಂಗ್! ಇನ್ ಮೋಸ್ಟ್ ಹೋಲಿ ಪ್ಲೇಸ್ ಗರ್ಭಗುಡಿಯಿಂದ ದೇವರ ಒಂದು ವಾಯ್ಸು, ಮಾತುಗಳು ಬರೋದನ್ನು ಇಸ್ರೇಲ್ ದೇಶವರು ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே பேசும்போது அங்கே வந்து மகா ஆசாரன் வந்து கடவுளுடைய சத்தத்தை வந்து கேட்டாருன்ட்டு தேவர கடவுளுடைய வாக்கியம் நம்மளுக்கு சொல்லுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ಊರ ಹಬ್ಬ ಅಂತ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಸೊ ಊರ ಹಬ್ಬ ಅದರಲ್ಲಿ நம்ம ஊர் ஜாத்திரை அது மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் பண்ணும்போது அந்த கடவுளை வந்து அவங்க மேலில் தே கேரி த காட்ஸ் டு ಮೆರವಣಿಗೆ ತೊಗೊಂಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ದೇ ವಿಲ್ ಕಮ್ ಆಸ್ ಎ ಸ್ಟ್ರೀಟ್ಸ್ ಟು ಶೋ ದಿಸ್ ಮೆಗ್ನಿಫಿಸೆಂಟ್ ಗ್ಲೋರಿಫಿಕೇஷன் ஆஃப் காட். வென் அந்த டெம்பிளில் வந்து அந்த காடஸஸ் அவங்க ட்ராவல் பண்ணி எடுத்துன்னு வரும்போது we can see all people on the street, they will do like that and they are not able to see, they lift their head and see that God. Such a powerful and the fearful was there in the human minds. ஏன் அந்த மகிமை இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பட்டி கூட பழைய ஏற்பாட்டில் எடுத்துன்னு வரும்போது அந்த நாக்கோனில் வந்து அங்கே ஒருத்தர் டச் பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா அவர் இறந்துட்டார். இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா we very surprised to see how the faith of Indian they worship even the god different gods. When gods come in the street ಮೆರವಣಿಗೆ ಬರುವಾಗ ಆ ದೇವರ ಮೇಲೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ, ಪ್ರೀತಿ, ಭಯ, ಭಕ್ತಿ. ಆ ತಲೆನೂ ಎತ್ತಿ ನೋಡಲ್ಲ, ಆ ಥರ ಒಂದು ಭಕ್ತಿ ಇರುತ್ತಲ್ಲ ಅವ್ರಿಗೆ, அவ்வளோ ஒரு பயபக்தி அவங்களுக்கு இருக்கும். ஸோ லேடிஸ், எஸ்பெஷலி லேடிஸ் we can see they will bow down their ஹெட், அவங்க தலையை குனிந்து இப்படி பண்ணியிருக்குவாங்க, பாவங்களை மன்னியம் பண்ணுவாங்க. தே போட் சம் ஆஃப் த வாட்டர்ஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ் டு கம் காட் அண்ட் த க்ளீன் த ஏரியா. ஸோ அதுதான் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதே ஒரு காரியம்தான் பரலோகத்தில் நடந்தது. ஸோ இங்கே என்ன கொடுக்குதுனாக்கா அப்பொழுது இந்த ಮೋಶೆ ಬಂದು ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಈ ಗೂಡಾರದ ಮೇಲೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದ್ರಂತೆ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மோஷே, ஆரோன் எல்லாம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது பிறகு அந்த கடவுளுடைய மேகம், நெருப்பு, பூகமண்டலம் எல்லாம் அப்படியே சுற்றுக்குச்சு. யார் நோபடி கேன் என்டர் இன்சைட். சச் எ பவர்ஃபுல் சீன் தேர் இஸ்ரேல் பீப்புள் இஸ் இன் த விட்னஸ்ட். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அதை கண்ணால் பார்த்தாங்க, யாரும் கிட்ட நெருங்க முடியலையாம்.
then you compare how the glorification God in the glory of temple, the anointing, these things in heaven. So nobody can stand there. If you stand there without a sin, you will have vision of Christ. You have something, உடம்புல ஏதோ ஒரு பாவம், ಕೆಟ್ಟ ನೋಕங்கள், ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ, ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಏನಾಗುತ್ತಂದರೆ ನಾಶ ಆಗ್ತೀರಾ. ಸೊ ಯು ವಿಲ್ ಬಿಕಮ್ ಆಶ್ ಇನ್ ಫ್ರಂಟ್ ಆಫ್ ಗಾಡ್. ಸೊ ದಿಸ್ ವಿಲ್ ಬಿ revealed by the second coming of Jesus Christ, not now. உங்கள் மனது இருதயங்கள் சேஞ்ச் ஆகலனாக்கா, see you are destined with like becoming ash, but you take courage, you can stand for God, that ash can be turned to eternal body, glorification body. So that is very, we have to consider now. So even today, from today we have to take, ಇವತ್ತಿಂದ ஒரு ನಿರ್ಧಾರವನ್ನು ತಗೊಳ್ಳೋಣ. ದೇವರು ಮುಂದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ನಾವು ನಿಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲಾಂದರೆ ನಾವು ಬೂದಿ ಆಗ್ತೀವಿ. ಬೂದಿ ಆಗಬಾರ್ದು. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ದೇವರಂಗೆ, ಹೊಸ ರೂಪವಾಗಿ ದೇವರ ದೂತರಂಗೆ ಆ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಒಂದು ರೂಪ ನಮಗೆ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಒಂದು ಸಬ್ಬತ್ತಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ದೃಢವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು ತಗೊಳ್ಳೋಣ. ನನ್ನ ಹೃದಯ ಚೇಂಜ್ ಆಗಬೇಕು. ನನ್ನಲ್ಲಿ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಸಿನ್ ಇದೆಯಾ? ಈವನ್ ಐ ಆಮ್ ಅಟೆಂಡಿಂಗ್ ಸಬತ್, ಈವನ್ ಅಟೆಂಡಿಂಗ್, ಐ ಕ್ಯಾನ್ ಬಿ ಎಲ್ಡರ್, ಐ ಕ್ಯಾನ್ ಬಿ ಎ choir leader, I am a member from birth Seventh Adventist, I am part of Remnant Church, but do you have some secret sins nobody can see? So this is the right time to leave away these things. We can come to path. ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಸಿನ್ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಾ? Even why I am telling means, even I have a bad character, but when I come to grow, just I am not come to perfect. Even I am seeing this kind of messages, I am meditating the word of God. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಪದೇ ಪದೇ ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನಗೆ ಆ ಒಂದು ಚುಚ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಬಿಡು. ಸೊ ಇವತ್ತು ಕೂಡ ನಾವೇನು ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನ್ನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಅನೇಕ ಒಂದು ಪಾಪಗಳಿದ್ದೆ. ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಎಲ್ಲ ಒಂದೊಂದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸಮ್ಟೈಮ್ ಇಟ್ ಈಸ್ ವೆರಿ ಡಿಫಿಕಲ್ಟ್, ಬಟ್ ವಿತ್ ದ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್, ವಿತ್ ಗಾಡ್, ಎವ್ರಿಥಿಂಗ್ ಕ್ಯಾನ್ ಬಿ ಪಾಸಿಬಲ್. ಯು ಸಬ್ಮಿಟ್ ಟು ಗಾಡ್, ಯು ಮಿನಿಮೈಸ್ ದ ವರ್ಲ್ಡ್ಲಿ ಆಕ್ಟಿವಿಟಿ ಆ್ಯಂಡ್ ಕಮ್ ಟು ಗಾಡ್, meditate the word of God day and night, then you will be planted in the sides of the streams of the living water. Then you can give a wonderful fruit. So அந்த நீரண்டையில் நீங்கள் நடப்பட்ட மரங்கள் போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று கடவுள் கேட்கிறார். அதுதான் தாவீது கூட பாடுறார் நம்மளுக்கு. ஸோ அந்தனுடைய வாழ்க்கை இருக்கும் போது நம்மளுடைய என்ன பண்ணோன்னாக்கா, கண்டிப்பாக வந்து அதை இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரும்போது பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து, ஸோ வி ரிசரக்ட் ஜீசஸ், வி கேன் see the Jesus face to face and resurrected body by glorified body, not this flesh can be destroyed. இந்த தேகம் வந்து நம்ம நாசம் ஆகிறோம் கண்டிப்பாக, பட் வித்தவுட் சின் டெஃபினெட்லி திஸ் பாடி கேன் பி சேஞ்ச் இன்டு glorified body. ஸோ இங்கே வந்து க்ளோரி ஆஃப் த லார்ட் அண்ட் த டேபர்னக்கல், இந்த பூமியிலேயே ஒரு மனுஷனுக்கு என்ட்ரு ஆகாத மாதிரி ஒரு க்ளோரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, பரலோகத்தில் ஒரு மகிமை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் ஜீசஸ் இஸ் அனாயிண்டட் இன் ஹெவன்லி டெம்பிள், வாட் இஸ் த ப்ராசஸ்? ஜீசஸ் வந்து எப்படி ஆரோன் போல, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பவுல் எப்ரியில் எல்லாம் சொன்னார், பரலோகத்தில் மேன்மையான ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே வந்து ஆரோன் போல மனுஷனுடைய ப்ரீஸ்ட் இல்லைப்பா, மேன்மையான ஒரு ஆசாரியர் நம்மளுக்காக இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஆசாரியர் இருக்கிறாரு. அங்கேயும் பிளட் இருக்குது. இந்த பிளட் எதுக்குனாக்கா, கிளென்சிங் த சின். ஈவன் த ஹெவன்லி டெம்பிள் ஈ ரிக்வயர் திஸ் பிளட். அப்போ ஹெவன்லி கூட தெர் இஸ் a sin actually, because our record is entered in the book of life and book of deeds. ஸோ அந்த புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதும் போது, அங்கே பவர் ரெக்கார்டு அங்கே இருக்கும்போது
Even Paul is writing, even the heavenly sanctuary to be cleansed, not with the blood of goat calf. பரலோகத்தில் இருக்கிற மேன்மையான ஆலயம் அந்த சுத்திகரிப்பு செய்யும்போது இந்த ஆடு இந்த எருது ரத்தங்களால் அல்ல, மேன்மையான ரத்தத்தினால அது கிளென்சிங் ஆகுது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் blood is magnificent and nobody can compare. So it can give salvation for whole world. So அதுதான் இங்கே நடக்குது. How the processes happen, that's what we are going to read Acts chapter 1 and 5. To understanding the heavenly temple, to understand the high priest work in heavenly temple, to understand glorification, anointing in heavenly temple, what Moses has done in Genesis and Exodus, Leviticus and Deuteronomy, this thing Jesus telling his disciples as the New Testament new church to experience this anointing of heavenly temple. If you not anointing, if you not come to understand this anointing, definitely you will be lost. Unless you are not understanding the anointing of heavenly temple or anointing of Jesus Christ as a high priest in heavenly temple, so definitely you going to lose your eternal life. Why means John the Revelator, when 95 years, because of he stood for Jesus Christ as a witness. ஜான் வந்து 95 வயசுல அவங்க நின்னாரு, கடவுளுக்காக நின்னாரு. அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தாரா? அவர் பிறந்ததை காட்சி கொடுத்தாரா? இரண்டாம் வருகை காட்சி கொடுத்தாரா? மிராக்கல், பிக்கஸ்ட் மிராக்கல் ஹேவ் டன் திஸ் இஸ் காட்சி கொடுத்தாரு. எது காட்சி கொடுத்தாரு? 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாகுற இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் நான் பார்த்தன்றாரு. Jesus from heaven, John Revelator received not his biggest miracle. He is a creator, he is a miracle, he is a giver of double portion of the blessing, he is a giver of grace. But he showed just one simple fact: Son of Man is walking among the 7 candlesticks. 7 குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிற ஒரு மனுஷனை காமிச்சாரு. இந்த ஒரு கான்செப்ட்ஸ் தான், அன்லெஸ் we are not understanding this concepts, definitely we out of godly children. ஸோ அதுதான் இந்த மெசேஜ் இன்னைக்கு. ஸோ why this Jesus walking in the 7 candlesticks, what is this meaning? ಸೊ ಈ showed ಪ್ರಥಮವಾಗಿ ಈ ದೃಶ್ಯವನ್ನು, ಈ ದೀಪಸ್ತಂಭ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೃಶ್ಯ ತೋರಿಸುವಾಗ ಬೇರೆ ಯಾವುದೋ ತೋರಿಸಿಲ್ಲ. ಇದರಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಂಬಿಕೆ, ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಶುದ್ಧಿ ನಿಮಗೆ ಇದೆ. ಇದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ, ನಿತ್ಯ ಒಂದು ಜೀವ ಇದೆ ಅಂತ ದೇವರು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಕನ್ಕ್ಲೂಡ್ ದಟ್ ದಿಸ್ earthly blessings, earthly sanctification, even lot of temples is there, you can compare even Christian, Hindu, Muslim, whoever it may be. But God is telling, just concentrate, this is enough. Please concentrate your mind to heavenly temple. So இந்த இதில் வந்து நீங்கள் வேறு வேறு எதில் நம்பிக்கை வச்சுக்கிறீங்க, வேறு வேறு எந்த டிபார்ட்மெண்ட் நம்பிக்கை வச்சுக்கிறீங்க, நீங்கள் மனசில் வச்சுங்க. Just I have given some 3-4, this one example. Lot of things we have faith in business, we have faith in money, we have manpower, political power. I have got this support, but this and all, one day it will be come to stand still. So nobody will rescue in this difficult situation unless the blood of Jesus Christ. He is walking on the 7 candlesticks. இந்த ப்ராசஸ் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யார்? ஜீசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ரிசரக்ட் ஆகி எப்படி அனாய்ட் பண்ணுறாரு, ஃபர்தர் வாட் இஸ் மினிஸ்ட்ரி ஃபார் அஸ். Jesus ministry in this earth is not only 31.5 years. It is keep on continuing even up to the second coming after 1000 years, after establishes his kingdom. So these things God is explaining to us into the John. இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த ப்ராசஸ் வந்து ஜீசஸ் ரிசரக்ட் ஆகிறதுக்கு முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ಯಾರಿಗೆ? ಶಿಷ್ಯರುಗಳಿಗೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಅವ್ರು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಯಾವ ಥರ ನಡೆಯುತ್ತೆ, ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಯಾರು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஸோ ಆ ತಯಾರಿ நம்ம தயார் பண்ணுற நிலைமை
கடவுளுக்காக வருகைக்காக அவர் அபிஷேகம் ஒரு காரியங்களை வந்து இப்போ கூட அந்த நியூஸ் வந்து அந்த மெசேஜ் வந்து ஈவன் டுடே இட் இஸ் அப்ளிகல் ஃபார் அஸ், ஈவன் தோஸ் ஹூ சிட்டிங், ஈவன் ஃபார் மீ, எவ்ரிபடி. ஸோ அதுங்க என்ன சொல்கிறாங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்கள் எங்கே போகாதீங்கப்பா, யூ ஸ்டில் ஸ்டே இன் ஜெருசலேம். கடவுளுக்கு வாக்கு தத்தப்பட்ட அந்த ஒரு நிறைவேற்றலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்றாரு. ಸೊ ನೀವು ಜೆರುಸಲೇಮ್ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಡಿ, ದೇವರಿಂದ ಬರುವ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಇಲ್ಲೇ ಈ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇರಬೇಕು, ಈ ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗಬೇಡಿ. ஸோ வி கேனாட் கோ இன் ஜெருசலேம் நவ். ஜெருசலேம் போக முடியுமா? அவங்களுக்கு வந்து ஜெருசலேமாக இருந்துச்சு. நம்ம எங்கே இருக்கிறோமோ, வித்யாரண்யபுரம், மத்திக்கரை, யஷன்புரம், மெஜஸ்டிக், அதுதான் ஜெருசலேம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான். அந்த இருக்கிற இடத்துல கடவுளுக்காக உபத்திரவம், கஷ்டம், இதில் வந்து கடவுளுக்காக காத்திருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஜீசஸ் டேக்கன் டு ஹெவன் ஆன் த 40th டே. இந்த ஒரு இது பாரு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து நான் ரிசரக்ட் ஆகுறேன், ரிசரக்ட் ஆகிட்டு பிறகு இமிடியேட்டாக நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, கடவுளுக்காக காத்து இருக்கணுன்றாரு. கடவுள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு பிறகு என்ன பண்ணுறாருனாக்கா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆக்ஸ் சாப்டர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீங்க என்றாங்க. தேவர் கடவுளுடைய வசனம் வந்து ஜீசஸ் சொல்கிறார். இங்கே வந்து பாஸ்டர் கூட ஒரு கொஸ்டின் கேட்டார் இல்லையா, யார் ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுது? ஆனால் அங்கே ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள் அவர் கொடுக்குறாரு. பட் ரிசீவிங் ஆர் நாட் ரிசீவிங், இட் இஸ் வித் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பரிசுத்த ஆவி வல்லமையை, அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது தம்முடைய சொந்த ஒரு சாய்ஸை நம்ம கையில் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதன் பிறகு நான் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எங்கேனாக்கா யூதாவில் என்றாரு, யூதா, அமட் சமாரியா, அதன் பிறகு எண்ட்ஸ் ஆஃப் த எர்த்ன்றாரு. யூதா சமாரியா எதை குறிக்குதுனாக்கா நம்ம ஓன் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தென் வி கேன் கோ ஃபார் அதர் ಪೀಪಲ್. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಸತ್ಯದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. ಬಸ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್. ನಮ್ಮ ಮನೆಯವರನ್ನ ನಾವು ರಕ್ಷಣೆ ಒಳಗಡೆ ತರಬೇಕು. ಆ ಪ್ರಯತ್ನ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ನಾವು ಮಾಡಬೇಕು. ಸೆಕೆಂಡ್ ಬಂದು ಆಮೇಲೆ ಬೇರೆಯವ್ರನ್ನ ಕಾನ್ಸಂಟ್ರೇಟ್ ಮಾಡಿ. ನಮ್ಮ ಮನೇಲಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಏನು ಯೂಸು ಅಲ್ವಾ? ಅದಕ್ಕನ್ನ ತಾನೇ ಜೀಸಸ್ ಏನು ಹೇಳಿದ್ರು, ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಶಕ್ತಿ ಬರುವಾಗ ಮೊದಲು ಯೆರೂಸಲೇಮು ಮತ್ತು ಸಮಾರ್ಯ ಮತ್ತು ಕಡೆಗೂ ಹೋಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬೇರೆಯವ್ರ ಜನಗೆ ಥರ್ಡ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್. ಫಸ್ಟು ಸೆಕೆಂಡ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಯಾರಿಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸು, ನಮ್ಮ ಸಭೆ ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ರಿಲೇಟಿವ್ ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಬ್ರದರ್ಸ್ ಇರ್ಬೋದು, ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ನಿಮ್ಮ ಕಷ್ಟಪಟ್ಟು ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಕ್ತಿನ, ನಿಮ್ಮ ಸ್ವಾರ್ಥನ ಕೊಡಬೇಕಾಗತ್ತೆ. ಸೊ pouring of the Holy Spirit, Jesus anointed as high priest in heaven. ಅದು ಆ್ಯಕ್ಟ್ಸ್ ಆಫ್, ಅದು ರೈಟಲ್ಲಿ ಇದೆ, ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ ಓದಿ. Acts 2, right? English. When the city of Pentecost come, they were all with one accord in one place. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled all the house where they were sitting. So we can continue in the Bible. And there appeared unto them cloven tongues like as of fire, and it sat upon each of them. And they were all filled with the Holy Ghost, and began to speak with other tongues, as Spirit gave them utterance. And there were dwelling at Jerusalem Jews, good men, and of every nation under heaven.
ஸோ அங்கே வந்து பரிசுத்த ஆவி வல்லமை வந்துச்சு இல்லைங்களா? ஸோ ஆக்ஸ் 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வர்த்தன்படி வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள்ன்றாங்க இல்லைங்களா? இது என்னத்துக்கு? இவங்கெல்லாம் எப்படி பரிசுத்த ஆவி ரிசீவ் பண்ணாங்க? தே ஆல் கேதர்ட் இன் ஒன் பிளேஸ். எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க இல்லைங்களா? ஜீசஸ் கமாண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. யார் அதை சொன்னார் இல்லையா? அப்போஸ்தல் இல்லை 1:5 என்ன சொன்னாங்க? நீ எங்கேயும் போகக்கூடாது, ஒரே இடத்துல இருங்கன்றாரு. ஸோ அவங்க எல்லாம் ஒரே குரூப்பாக, ஒரு ஃபேமிலியாக, ஒரு அன்பாக ஒரே இடத்துல இருக்கும் போது என்ன பண்ணாங்கனாக்கா அந்த பரிசுத்த ஆவி வல்லமே பொழிஞ்சிச்சு. எப்போ நம்ம ஒபீடியன்ஸாக இருக்கிறோமோ அப்போ தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாக்குத்தத்தம் நம்மளுக்கு வந்து நிறைவேறும். நம்மள்கிட்ட அந்த ஒபீடியன்ஸ் இல்லைனாக்கா பரிசுத்த ஆவி வல்லமை வந்து ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ பண்ண முடியாது நம்மளுக்கு. ನಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ದೃಢವಾದ ಒಂದು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ, ಪರಿಶುದ್ಧತೆ, ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಬಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಲ್ಲ, ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಆದರೆ ಈ ಒಂದು ಆದಿಸಭೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೊ ಆದಿಸಭೆ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ ಒಬಿಡಿಯನ್ಸ್ ಆಗಿ ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾರಣ ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ பரிசுத்தாத்மா வந்து வர சிக்து. கடவுளுக்காக அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஒரே இடத்துல வந்து சபையிலும் வீட்டுகளிலையும் அந்நியம் சாப்பிட்றதுலையும் அன்பு கோருதுலையும் ஷேர் பண்ணுறதுலையும் எல்லாம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஹோலி ஸ்பிரிட் போராச்சு. டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் ஈவன் ஆஸ் எ குரூப் ஆர் இண்டிவிஜுவல் பர்சன் யூ ஷுட் பி பர்ஃபெக்ட். ஒரு முழுமையாக பரிசுத்தமான ஒரு யோசனையில் இருந்தால் தான் அந்த முழுமையான வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவி வல்லமை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இல்லைனாக்கா எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாது. இட் கேன் பி எ பார்ஷியல். ஸோ லவ்தேஷ சபை சொல்லும் போது வெதர் யூ ஷுட் பி ஹாட் ஆர் கோல்டு. ஸோ அதான் கோல்டர் ஹாட்டும் இல்லை இருக்கிறீங்க, இங்கே ஒரு கால் அங்கே கோல். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்கிறாரு. 1 மினிட். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் ஆகிட்டு பிறகு தே ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப்டர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி ரிசீவ் பண்ண பிறகு தே ஆல் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். தட் இஸ் பைபிள் டெல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இட் கால்ட் டங்ஸ். ஸோ டங்ஸ்னாக்கா nowadays all Pentecost people, all brothers, our beloved brothers and sisters, they are giving different meaning. And so I'm not going in deeper things. What the tongues is, tongues means Kannada, Tamil, English, Kannada, the earthly languages, that's all. I don't know German languages, I don't know Russia. I've studied only English, Kannada, Tamil. If I can speak, somebody from German has come, just I'm speaking German, that is the tongues. So different languages, earthly languages. But local congregation, which is local congregation, which is the local language for our Bangalore? Kannada. Just better to talk in Kannada, you know. கன்னடாலே பேசிக்கலாமே. அதுதான் பவுல் கூட சொல்கிறாரு, உனக்கு தெரிஞ்ச பாஷையில் நீங்கள் பேசின்னு போய இன்னத்துக்கு வேறெல்லாம் பேச போகிற? எனக்கு கூட நிறைய பாஷைங்க தெரியும், நான் பேசுகிறதில்ல சபையில். எந்த பாஷை தெரியும் அதில் பேசு. ப்ரிஃபரன்ஸ் எது? தமிழ்நாடு போறியா தமிழ் பாஷையில் பேசு. அங்கே போய் இங்கிலீஷில் அப்படியே ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி பேசினாக்கா அது அர்த்தமா? ஸோ டங்ஸ் இஸ் அண்டர்ஸ்டபிள் லாங்குவேஜ். இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். த பர்சன் ஸ்பீக்கிங் தட் லாங்குவேஜ், ஈவன் தட் இயரர் ஆல்சோ த நேட்டிவ் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஸோ தட் இஸ் தட் டங். ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் பீட்டர் வந்து அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் வெரி ஸ்லோ பிகாஸ் ஐ எம் டேக்கிங்.
even next time I can continue. I'll wind up in another 10 minutes because I'm ரொம்ப ஃபாஸ்ட் எடுத்தாக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ಸ್ವಲ್ಪ ஸ்லோவாக கொஞ்சம் நான் எடுத்துனுக்கிறேன். பட் நான் யோசனை பண்ண பிறகு நான் ஸ்லோவாக தான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்லோவாகிடுச்சு, நானே யோசனை பண்ணல. பட் பெட்டர் டு லேர்ன் சம்திங் இன் திஸ் சபத். ஓகே, ஸோ 10 minutes I'll wind up. Anyway, it is little we can going to study. This clarification on Paul addresses the crowd at 9 a.m. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வர்சஸ், அதை நம்ம படிக்கலாமா? இங்கிலீஷ் ஆல்சோ இஃப் சம்படி கேன் ஆர் தமிழ். ஸோ திஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி, திஸ் இஸ் அ பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் என்டையர் சர்மன். To understand this sermon, this verses is basic information. ಈ ಒಂದು ವಚನ ಬಂದು ನಿಮಗೆ ದೃಢವಾದ ಒಂದು ಅಸ್ಥಿವಾರವಾಗಿದೆ ಟು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಈ ಸಂದೇಶವನ್ನು. ಸೊ ಯು ಕ್ಯಾನ್ ಸ್ಟಾರ್ಟ್. ஸோ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எல்லாம் பரிசுத்தாவில் நிரம்பி என்ன பண்ணாங்கனாக்கா, அதை பரிசுத்தாவில் அநேக அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்றது. ದೇ ಆಲ್ ಫಿಲ್ಡ್ ವಿತ್ ದ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಅವರು ಇದು ಮಾಡಿ ದೇವ್ರ ಬಲ ಹೊಂದಿ ಅನೇಕ ವಿಧ ಭಾಷೆಗಳನ್ನು ನಾವು ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಅನೇಕ ಜನರು ಇವ್ರನ್ನ ಪರಿಹಾಸ ಮಾಡಿದ್ರಂತೆ, ಗೇಲಿ ಮಾಡಿದ್ರಂತೆ, ಹುಚ್ಚಿಡ್ದಿದೆ ಇವ್ರಿಗೆ, ಏನೇನೋ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಬಟ್ ಪೇತ್ರನ ಬಂದು ದೃಢವಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಶಬ್ದವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರಂತ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ವಿ ರಿಕ್ವೈರ್ಡ್ ಮೈಕ್ ಟು ಸ್ಪೀಕ್ ಇನ್ ಸ್ಮಾಲ್ ರೂಮ್. ಅವಾಗ ಪೇತ್ರನು ಹೇಗೆ ಮಾತಾಡಿರ್ತಾರೆ. 3000 ಪೀಪಲ್ ಇಸ್ ಕನ್ವರ್ಟೆಡ್ ಇನ್ ಇಸ್ ಸರ್ಮನ್. 3000 ಜನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರಂತೆ ಪೇತ್ರನು ಈ ಸರ್ಮನ್ ಕೇಳಿ. ಅವಾಗ 3000 ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನು ಹೌ ಮಚ್ ದಿಸ್ ಕೆಪಾಸಿಟಿ ಕ್ರೌಡ್ ಕ್ಯಾನ್ ಬಿ ಪಾಸಿಬ್ಲಿ ದಟ್ ಗ್ರೌಂಡ್ ಪ್ಲೇ ಗ್ರೌಂಡ್ ಆರ್ ನಿಯರೆಸ್ಟ್ ಆರ್ ದಿಸ್ ಲೂರ್ಜ್ ಸ್ಕೂಲ್ ಸಮಥಿಂಗ್ ಲಾಟ್ ಆಫ್ ಕ್ರೌಡ್. 3000 people they are converted means how the powerful that crowd can be. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவ எவ்வளோ சத்தமாக பேசியிருக்கலாம். அங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஷன் எதாவது பண்ணிக்காதீங்க. டைம் வந்து என்ன ஆகுதான், 3ஆம் வேளை ஆயிற்றுன்றாரு. அது நம்ம டைமில் வந்து என்னன்னாக்கா காலை 9 மணி தான் ஆகுதுப்பான்றாரு. ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಷ್ಟೇ. ಇವಾಗ 9 ಗಂಟೆ ಯಾರನ್ನ ಕುಡಿತಾರೆ? ಆದರೆ ಕುಡಿಯೋರು ಹೋಗ್ತಾರೆ, ಅಲ್ಲೆಲ್ಲ ನಿಂತಿರ್ತಾರೆ. ನಾನು ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗುವಾಗ ಬಾರ್ ಹತ್ರ ನೋಡ್ತೀನಿ, ಕೆಲವರು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಒಂದು 5-6 ಜನ. ಅವರು 10 ಗಂಟೆ 10:30 ತೆಗಿತಾರೆ, 8 ಗಂಟೆ 10 ಗಂಟೆ ಅಲ್ಲಿ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅಷ್ಟೊಂದು ಅಡಿಕ್ಟ್ ಹಾಕಿರ್ತಾರೆ ತುಂಬ ಜನ. ஆனால் இங்கே வந்து அதே மாதிரி ஜனங்க இருக்கப்பா, இவங்க காலங்காத்தால குடிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க வந்து கேலி பண்ணாங்களாம். அவர் என்ன பண்ணாங்க, இங்கே 9 மணி தான் ஆயிருக்குதுப்பா டைமு, ஜஸ்ட் 9 o'clock இந்த மார்னிங். அவங்க வந்து குடிக்கலன்னு சொல்கிறாரு. ಅವರು 9 ಗಂಟೆ ಬೆಳಗ್ಗೆ ಆಗಿದೆ, ಇವರು ಕುಡ್ದಿಲ್ಲಪ್ಪ. யோவல் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம் வந்து இன்னைக்கு நிறைவேறுச்சுன்னு சொல்கிறாரு. என்னுடைய ஜனங்கள் மேலே முன்மாறி நான் பொழிவேன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து இங்கே நிறைவேறுச்சுப்பான்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு அறிவு இருக்குதா? ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஏதோ ஒரு ப்ராஃபஸி டிஸ்கஸ் பண்ணுறோம், இது வந்து இந்த தீர்க்கதரிசி சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க மைண்டு போதா? அது போலன்னா பரிசுத்தாவி வல்லமை நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு அர்த்தம். அர்த்தம் இல்லைனாக்கா கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும், கடவுளை இது அர்த்தம் இல்லை. நீங்கள் அர்த்தம் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டவுட்லேயே போகக்கூடாது. பாஸ்ட்டுக்கிட்டேயோ வேறு யாருக்கிட்டேயோ அது எழுதி வச்சுன்னு கிளாரிஃபை பண்ணிடணும். டவுட்டு போகக்கூடாது எப்போதும் கிறிஸ்துவ வாழ்க்கையில். இது அர்த்தம் இல்லையா, போ நாளைக்கு பார்க்கலாம்ல. கடவுளுடைய வார்த்தை உயிர் இருக்குது. தெர் இஸ் லைஃப் இன் திஸ் வேர்ட் ஆஃப் காட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி cannot go confused on solving this understanding. We have to solve, என்னைக்குனா ஒரு நாள் அது சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பீட்டர் அட்ரஸ் த க்ரௌட் ஆன் 9 AM. ஸோ 9 மணி தான் ஆயிருக்குதுன்னு சொல்கிறாரு, இவங்கெல்லாம் குடிக்கலன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், ஜீசஸ் இஸ் அவர் ஹை ப்ரீஸ்ட் இன் ஹெவன்லி டெம்பிள். ஆக்ட்ஸ் 2:33 என்ன சொல்லணும்னாக்கா, அவர் தேவனுடைய
வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறோம் கேட்கிறதுமாய் இதை பொழிந்தருளினார். So listen carefully. He is explaining what this incident is happening now. அங்கே கிளியராக பீட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜீசஸ் வந்து நம்மளுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனார் இல்லையாப்பா, வெயிட் பண்ணின்ட்டு. அதே போல் நீங்கள்லாம் வெயிட் பண்ணிங்க. நீங்களாம் கேட்குறீங்களா? ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார், வெயிட் பண்ணி சொல்லி. பரலோகத்தில் இருக்கிற பொழிகப்படுகிற பரிசுத்த ஆவி வல்லமை இவங்க வரும்போது வெயிட் பண்ணுங்கன்னாரு. அது எந்த டைம்னாக்கா அங்கே என்ன சொல்லுகிறாருனாக்கா, தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி, உங்களுக்கு வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் வரப்போது வெயிட் பண்ணுங்கன்னாரு இல்லையா, அந்த ப்ராமிஸ் தான் பரலோகத்தில் அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அங்கே தான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதும் இது பொழிந்தருளினார். இப்போ பார்க்குறீங்களே, இது இல்லைன்னப்பா அவர் வெயிட் பண்ணார் இல்லையா, பரலோகத்தில் ஜீசஸ் அனாய்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இம்பேக்ட் தான் இங்கே பார்க்குறீங்கன்னு சொல்கிறாரு. ಅರ್ಥ ಆಯ್ತು ಕದೇ? ಜೀಸಸ್ ಬಂದು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರು, ನೀವೆಲ್ಲೂ ಹೋಗ್ಬೇಡಿ, ಧೈರ್ಯದಿಂದ ಇರಿ, ಹೊಂದಾಣಿಕೆ ಇರಿ, ಆವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಗೆ ಸಿಗುತ್ತೆ. ಆವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ನೀವು ಬಲ ಹೊಂದಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಆ ಒಂದು ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಆ ಸಮಯನೇ ಇದಪ್ಪ, ನೀವು ಫುಲ್ಫಿಲ್ ಆಯಿತು ಅಂತ ಪೇತ್ರನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು 3 slides we can conclude, I think, so because time is more. Father anointed Jesus in heavenly temple as high priest. எப்படி மோசே வந்து ஆரோனை வந்து அனாய்ட் பண்ணாரோ, அதே போல் பரலோகத்திலையும் நம்ம ஆசாரியனுக்கிற இயேசு கிறிஸ்துவ வந்து அபிஷேகம் பண்ணோம். இந்த மோசே வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாருனாக்கா, ஆல்மைட்டி ஃபாதரை ரெப்ரசன்ட் பண்ணுற இதுவாகுது. ஆரோனை யாரை ரெப்ரசன்ட் பண்ணாக்கா, இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே போல் மேன்மையாக பரலோகத்தில் எடுக்கும் போது அங்கேயும் 2 பேர் இருக்கிறாங்க. இங்கே பூமியில் பரலோக கூடாரம் இருக்குது, பரணசாலை பூலோகத்தில் சாங்சுரி இருக்குது. அங்கே வந்து ஆரோனை வந்து மோசஸ் அனாய்ட் பண்ணுறாரு. பரலோகத்தில் இது மேன்மையான ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் வந்து ஃபாதர் இருக்கிறாரு மோசஸ் பிளேஸில். ஆரோன் பிளேஸில் யார் இருக்கிறாங்களா? ஆரோன் பிளேஸில் பரலோகத்தில் யார் இருக்கிறது? ஏசு கிறிஸ்து. இங்கே மோசஸ் வந்து ஆரோனை என்ன பண்ணாருனாக்கா அனாய்ட் பண்ணார். அங்கே பரலோகத்தில் யார் அனாய்ட் பண்ணதுனாக்கா, ஃபாதர் வந்து ஜீசஸை அனாய்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் எதுனாக்கா காலை 9 மணி. காலை 9 மணியில் தான் பரலோகத்தில் அவர் அனாய்ட் பண்ணி சார்ஜ் எடுக்கும் போது தான் பூமியில் இருக்கிற அவங்க வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவி அவங்களுக்கு பொழியப்பட்டது. ಹೆವೆನ್ಲಿ ಟೆಂಪಲ್ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ಪರ್ಣಶಾಲೆಯಲ್ಲಿ ತಂದೆ ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ಇಂಪ್ಯಾಕ್ಟೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರ ಮನುಷ್ಯರುಗಳ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಸುರಿಯಲ್ಪಡ್ತು. ಆವಾಗ ಅವರು ಬಲ ಹೊಂದಿ ಅನೇಕ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಿದ್ರು. 3,000 ಜನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಸಮಯ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ. ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಡೀತಾ ಇದೆ, ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ವೆನ್ ಈ ಟೇಕ್ ಚಾರ್ಜ್ as high priest heavenly temple, this impact you can see this earth. ಅಲ್ಲಿ ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಚಾರ್ಜ್ ತಗೊಳ್ಳುವಾಗ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಶಕ್ತಿ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟದ್ದು. ಅದನ್ನೇ ಈ ಪೇತ್ರನು ಹೇಳ್ತಾರೆ. 9 ಗಂಟೆ ಆಯ್ತಪ್ಪ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮ್ಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಲ್ಲ, ಅದನ್ನೇ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಫುಲ್ಫಿಲ್ ಆಯಿತು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ Hebrew 1:2 you can read. Hebrew 1:9. ஸோ ಇಲ್ಲಿ அனாய்ட் ಅಂತ ಬಂತ, அபிஷேகன்ற வார்த்தை வருதாங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். யாரு? ஃபாதர் வந்து ஏசு கிறிஸ்துக்கு சொல்றாரு, ತಂದೆ ಬಂದು ಮಗನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தாரா ஏசு கிறிஸ்து? அக்கிரமத்தை வெறுத்தாரா? எங்க? பரலோகத்திலேயா பூமியிலையா?
பரலோகத்திலையும் வெறுத்தாரு, பூமியில் வந்து ப்ரூவ் பண்ணார் நம்ம மத்தியத்தில் இல்லையா? அதன் பிறகு என்னாச்சான்? ஆதலால் பிகாஸ் ஆஃப் தட் இஸ் ஓவர் கம் சின் பர்ஃபெக்ட் லைஃப் he died in the cross by giving his precious blood. Because of that he is giving that wonderful witness of his son Jesus Christ. After that what is doing? அதன் பிறகு என்ன பண்றாரு? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அனாயிட்டிங் ஆஃப் ஜீசஸ் இஸ் கம்மிங்ல இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணாருன்னு வார்த்தை வருதா? இந்த இன்சிடென்ட்ஸ் தான் அவர் அபிஷேகம் பண்ணாருன்ட்டு இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து 8:2 Hebrew we can read somebody. ஸோ அங்கே பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அங்கே மனிதனால் கட்டப்படாத ஒரு டெம்பிள் இல்லை, தேவனால் கட்டப்பட்ட டெம்பிள் இல்லைங்களா? ஸோ heaven is a throne, earth is a footstool. Such a powerful God our God. பரலோகம் வந்து அவருடைய ಸಿಂಹಾಸனம், ಭೂಮಿ ಒಂದು ಪಾದಪೀಠமாக இருக்குது. ಪರಲೋಕ ಅವ್ರ ಸಿಂಹಾಸನವಾಗಿದೆ, ಈ ಭೂಮಿ ಬಂದು ಅವರ ಪಾದಪೀಠವಾಗಿದೆ. ಎಂಥ ಒಂದು ಶಕ್ತಿವಂತ ದೇವರು. ಇವರು ಕಟ್ಟುವ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಹೇಗಿರುತ್ತೆ? எல்லாருக்கும் ஆசை ಇದೆಯಲ್ಲ, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல அந்த டெம்பிளை பார்க்கணுன்ட்டு. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆக முடியும். பவுல் எழுதுறாரு, எந்த மனுஷனாலும் யோசிக்க கூடாத வெளிச்சத்தில் அவர் இருக்கிறாருன்ட்டு. நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், சர்ச் டு பெனெட்ரேட் த லைட் ஆஃப் லிவிங் காட். அவ்வளோ பவர்ஃபுல் காட் வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாரு. அந்த லைட்டை கேன் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்ட். பட் காட் இஸ் கம்பேஷன், காட் இஸ் லவ், காட் இஸ் கிரேஸ். கடவுள் வந்து கிருபையின் அன்பின் தேவனாக இருக்கிறாரு. இந்த வெளிச்சத்தை கொஞ்சம் நீங்கள் ருசி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு இதில் இதான் கொடுக்குறாரு அனாயிட்டிங் ஆஃப் ஜீசஸில். அந்த வெளிச்சம் நீங்கள் ரிசீவ் பண்ணும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம், நித்திய வாழ்வு, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது இதெல்லாம் கிடைக்கும். ನಿಜವಾಗಿ ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು, ಆ ಬೆಳಕನ್ನು ನೋಡುವ ಅಕ್ಕನ ದೇವರು ಬಂದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಸಾಸಿವೆ ಕಾಲಷ್ಟು ಬೆಳಕು, ದೇವರು ವಾಸಿಸುವ ಬೆಳಕು ಬಂದು ನಾವು ರುಚಿ ನೋಡಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಶಾಶ್ವತವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ, ದೃಢವಾದ ಕೃಪೆ, ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವ ಒಂದು ದಾರಿ ಇವಾಗಿರುವ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಇಟ್ ವಿಲ್ ಗಿವ್ ಸ್ಟ್ರೆಂತ್ ಯುವರ್ ಲೈಫ್ ಇನ್ ದಿಸ್ ಕ್ರೈಸಿಸ್ ನೌ ಡೇಸ್. ಸೊ ದಟ್ಸ್ ವಾಟ್ ದಿಸ್ ವರ್ಸಸ್ ಇಟ್ಸ್ ಟೆಲಿಂಗ್ Hebrew 8:2. ಸೊ ದ ಟೈಮ್ ಜೀಸಸ್ ಇಸ್ ಅನಾಯ್ಟೆಡ್ ಈಸ್ ದ டே ஆஃப் பெண்டகோஸ்ட். பரிசுத்தாத்மா எப்போ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதுனாக்கா பெந்தகோஸ்து நாளிலே. எதனாவதுன்னா 50வது நாள். ஜீசஸ் போனது எப்போ? 40th டே இல்லை இல்லையா? 40th டே இஸ் ரிசரக்டட். ஆஃப்டர் ரிசரக்ஷன் வந்து உயிர் தெழுந்துட்டு பிறகு 40 நாள் இருந்தார். 40 நாள் இருந்துட்டு பிறகு 10 நாள் அவர் வந்து மேலே இருந்தார். ஸோ திஸ் 40th டே டு 50th டே 10 days இருக்குது இல்லைங்களா அந்த டைம் ஃப்ரேம். இந்த 10 days தான் ஜீசஸ் சொன்னார், எங்கேயும் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கப்பா என்னார். இனத்துக்கு சொன்னாங்க வெயிட் பண்ண சொல்லி? ஃபாதர் வந்து அவர் வந்து ஐ பிரிஸ்ட் அனாய்ட் பண்ணுறாரு, அந்த ப்ராசஸ் நடக்குது, நீங்கள் வெயிட் பண்ணோன்னாரு. இஸ்ரேல் ஜனங்களும் கூடாரம் முன்னால் வெயிட் பண்ணாங்களா? இஸ்ரேல் 12 கோத்திரங்களும் மோசஸ் வந்து ஆரோன் அனாய்ட் பண்ணும்போது எல்லாம் கூடாரங்களாம் இஸ்ரேல் தேசங்களாம் இருந்தாரா? வெளியே நின்று இருந்தாங்க இல்லைங்களா? அதே போல் அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஆவிக்குறி இஸ்ரேல் ஆகிய நாமோ பரலோகத்தில் நம்மளுக்கு மகா ஆசரனாக ஆரோன் இல்லை, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்மளுக்காக ஊழியம் செய்கிறாருன்னு அந்த வாஞ்சை நம்மளுக்கு இருக்குதா? Whether we have the mindset that not earthly Aaron is high priest, even the earthly Aaron after anointed, the temple is surrounded by light and glorification God, but no man can oppress the light, what Paul is writing in his books. That inputs and God is insight is explaining to this word of God. If you understand this one, so definitely you have a confidence in God. Whatever troubles, whatever the sickness, எந்த இது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழ்க்கையில் நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை கடவுள் கொடுப்போம். அதுதான் அந்த ஓய்வு நாளில் பள்ளி படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட்ஸ் காட்ஸ் வில். ஈவன் திஸ் டாபிக் இஸ் கனெக்டட் டு தட். ஸோ ட்ரபிள்ஸ் 95 years, செருப்பு இல்லை, வெயிலில் நடக்கணும், வேலை செய்யணும். ரோமன் சோல்ஜர்ஸை அவங்கள பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஓய்வு நாள் கடைப்பிடிச்சாரு. இந்த இதில் ஓய்வு நாள் கடைப்பிடிச்சாரா?
தானியேல் கொண்டு அரசன் வேலை செய்யும் போது அவருடைய யோசனை எங்கே இருந்துச்சான்? கடவுளை பற்றியே தன்னை ஜனங்களை பற்றியே யோசனை பண்ணியிருந்தாரு. 70 இயர்ஸ் ப்ராஃபஸி முடிப்போது எங்களை ஜனங்களை அனுப்புவோன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஃபஸி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? பைபிள்கிற ப்ராஃபஸி நீங்கள் படிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் வருகை கிட்ட வரப்போது இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், ஆசார ஊழியம் எந்த இடத்துல இருக்குதோ நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? எப்படி இஸ்ரேல் ஆகிய ஜனங்க வந்து ஆரோன் அனாய்ட் பண்ணும்போது எங்கே ஆவலாக பார்த்து கொண்டிருந்தார்களோ, அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேலில் இருக்கிற நம்ம பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அன்சர்ச்சபிள் அன்ரீச்சபிள் லைட்டில் இருக்கிறாரோ, அந்த இன்புட்ஸை ரிசீவ் பண்ணதுக்கு இந்த ஓய்வு நாளில் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குறாரு. அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த டபுள் போர்ஷன் ஆஃப் த பிளெஸிங் ஃபார் அஸ். ஸோ இட் வில் கன்க்ளூட் டு see the face Jesus Christ face to face to attain the eternal salvation. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸ் ரிசரக்ட் ஆனது வந்து 40th டே. இங்கே பூமியில் வந்து they received the Holy Spirit on 50th day Pentecost. இந்த 10 days இருந்துச்சு இல்லைங்களா? வாட் இஸ் happened the 10 days? இந்த 10 days வந்து ஃபாதர் வந்து குமாரனை வந்து அவருக்கு கொடுக்குற அந்த ஆவிக்குரிய எல்லா ஆசாரனுக்கு யாரனும் கொடுத்த அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் பரலோகத்தை போட்டார். ஸோ அந்த நீ எப்படிப்பா போட்டாருன்னு கேட்கலாம். மனசில் நிறைய பேர் நினச்சினுக்கிறீங்க, ஏன்னாப்பா கடவுளுக்கு எப்படி அவர் ட்ரெஸ்லாம் போட முடியும்? இது வந்து பரலோகத்தில் போய் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஹோலியாக இருந்த எட்டர்னல் லைஃப் அச்சீவ் பண்ணாக்கா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராசஸ். பட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். எவ்ரிதிங் இஸ் தேர். இட் இஸ் எ காப்பி ஆஃப் ஹெவன், எர்த்லி டெம்பிள். But reality is there. Everything, the daily process, priesthood, the temple, cleansing, everything is there in the reality. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇದೆ. ಇದು ಛಾಯೆ. ಅಲ್ಲಿ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಯಾಜಕನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ 10 ದಿವಸ 40th day to 50th day what is happened? Father is started putting washing and putting this robe and breastplate, ephod, everything, and crown, everything, to anoint him with oil of gladness and to start as a ministry or high priest. So Jesus anointed in the temple eppanaka on the day of Pentecost in the morning hours 9 a.m. pouring of the Holy Spirit on Pentecost in the morning 9 a.m. in this earth. So on the comparison இருக்குதா? அங்கே வந்து சார்ஜ் எடுத்தார் ஐ பிரிஸ்டா. இங்கே அவருடைய பிள்ளைகள் வந்து அந்த இம்பேக்டை கிடைக்குதா? அந்த டெல்லியில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோ மன்மோகன் சிங் இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ யாரோ பிரைம் மினிஸ்டராக எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க. அங்கே வின் பண்ண உடனே பட்டாசு எங்கே வெடிக்குது? நம்ம பிளேஸில் வித்யானபுரில் இங்கெல்லாம் வெடிக்கிறாங்க. இந்த டைம் ஃப்ரேம் இஸ் சேஞ்சிங் இல்லைல்ல? அங்கே நடக்குது, அவங்க கெலிச்சாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இமீடியட்டாக அந்த டைம் ஃப்ரேமில் இங்கே என்ன பட்டாசு அது ஆர்ப்பாட்டமாக நம்ம நடக்கிறோம் இல்லையா? அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்துவன் தந்தையின் வலது பரத்தில் ஆவிக்குரிய ஒரு ஆசரணையாக வேலை செய்யும்போது அவர் சார்ஜ் எடுத்துகிட்டு உள்ளே வந்து கால் எடுத்தார் இல்லையா? அப்போ தான் அந்த இம்பேக்ட் வந்து இங்கே பரிசுத்தாவி வல்லமை வந்து பூமியில் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுதான். ஸோ 7 கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கலாம். என்ன கேண்டில் ஸ்டிக்ஸ்னாக்கா, கேண்டில் ஸ்டிக்ஸ் யூ அண்ட் மீ ஆர் த கேண்டில் ஸ்டிக்ஸ் இஸ் 7 சர்ச்சஸ். அவங்க உள்ளே போயிட்டு ஆரோன் என்ன பண்ணால் எந்த லைட் எரியுது எந்த லைட் எரியல, எது திரி வீக்காகுது இதெல்லாம் பார்க்குறாரு. என்கிட்ட திரி வீக்காக இருக்கும், உங்கள்கிட்ட ஆயில் கம்மியாக இருக்கும், உங்கள்கிட்ட திரி இருக்கும் ஆனால் சரியாக பற்ற மாட்டீங்க. இதெல்லாம் ஜீசஸ் வந்து கரெக்ட் பண்ணுறாரு. ஆரோன் வந்து அந்த திரி கம்மிக்கும் போது என்ன பண்ணுவார்னா 24 hours ஆரோன் பார்த்துனே இருப்பார் டெம்பிளில் போயிட்டு. அந்த திரி ரொம்ப வீக் ஆகுதுன்னா அதை எடுத்துட்டு ஈ புட் த நியூ த்ரெட் டு க்ளோ த லேம்ப் பிரைட்லி. என்னுடைய வாழ்க்கை வந்து அது எரியறதுக்கு ஒரு தடங்களாக இருக்கிற ஒரு காரியங்களை வந்து நார்மனுக்காக நான் செய்கிறேன். பாவப்பட்ட வாழ்க்கைக்கிறான் நார்மனு, அந்த திரி வீக் ஆகுது, ஆயில் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கலாம். இஸ் நாட் எவ்ரிதிங் இஸ் தேர் பட் இஸ் நாட் பர்னிங். அது கூடிய காரியங்களை வந்து கிட்ட வந்து அந்த விளக்கை பார்த்துட்டு எங்கே மிஸ்டேக் அதை பார்த்துட்டு சரி செய்துக்கிறாரு. எப்படி ஆரோன்னு செய்தார் ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த கடவுள் பிள்ளைங்களை வந்து உலாகுற நம்ம மத்தியில் உலாகுற பார்க்குறாரு. நார்மன் எந்த ஸ்லீல இருக்கிறான், டைமு கிட்ட வந்துடுச்சு, நித்திய வாழ்வு மிஸ் பண்ணிட போகிறான், இவனுக்கு இந்த
எண்ணெய் வேணும், இவனுக்கு ஒரு திரி வேணும், இவனை பிரைட் அறியறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஒரு காரியத்தை வந்து பரலோகத்தில் செய்யுங்கிறாரு. இவ்வளோ நம்மளுக்காக அவர் செய்யும் போது நம்ம ஒரு மைண்ட் செட் எங்கே இருக்குது? பவுல் என்ன சொல்றாருன்னா, யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் கிரைஸ்ட்ன்றாரு. அப்ரஹாம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணாரா? அப்ரஹாம் ஃபோக்கஸ் ஆன் ஹெவன்லி டெம்பிள் இல்லைங்களா? எப்ரியல் சொல்கிறார் இல்லையா, மனித கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லை, மனிதல் கையால் கட்டப்படாத கடவுளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் நம்பிக்கை வச்சாராம், அதை நோக்கி பார்த்துருந்தாராம். இப்போ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? ஸோ அது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண. ஜஸ்ட் நோ 21 ஸ்லைட்ஸ் இஸ் தேர். ஜஸ்ட் ஐ வென்ட் ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனேன். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் நம்ம முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் இன்டெப்த். அதுதான் நான் போனேன். பட் இட் இஸ் வில் ஆஃப் காட். நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன், எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி பண்ணுவேன்ட்டு. நான் ஒரேடே முடிச்சிடலாம், ஏன்னா ஃப்ரைடே கொஞ்சம் எடுத்தேன், ஒரேடே முடிச்சிடலாம்னு நினச்சேன். பட் இட் இஸ் எவ்ரி திங் இஸ் பிளான் பை காட். ஸ்லோவாக போனால் ஒன்றும் டெப்த்து தெரிஞ்சிக்காத சத்தியத்தை யாருன்னா தெரியாதவங்க கொஞ்சம் கற்றுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கவங்க இன்னும் கொஞ்சம் மேலே கற்றுக்கலாம். ஸோ அதனால் ஜஸ்ட் இஸ் வில் ஆஃப் காட் இஸ் பிளான் டு கோ ஸ்லோ. Definitely having a chance next to continue next coming Sabbath, whenever it may be, keep it in mind. We'll continue. ஒரு இன்சிடென்ட்ஸ் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபெசிலிட் பண்ணாங்க, ஹூ இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் மேன். அது ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸ் தான், நான் பேப்பரில் படித்தேன், ஒரு இன்டர்வியூவில் கூட அவங்க சொன்னாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பைசா கூட அவங்களுக்கு லாபமாக வரலையாம். மெட்டீரியலை கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, வரவங்க யாரும் இது வரல. பிஸ்னஸே வீக் ஆகுது, க்ளோஸ் பண்ணோம், யாருமே வாங்கிறதுக்கு வரல மெட்டீரியல்ஸை. ஆனால் அவங்களுக்காக ஒருத்தர் தான் டெய்லி வந்தாங்களாம். யாருன்னா அவங்களுடைய மனைவி. எதுக்கு வந்தாங்கன்னா, ಮದಿಯ ಉಣವ ಲಂಚ್ ಬಾಕ್ಸ್ ಎಡ್ತೀನಿ வரதுக்கு வராங்களா. ಆಕೆ ಬಂದು ಯಜಮಾನರು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಲಂಚ್ ಬಾಕ್ಸ್ ಬೇಕು ಅಂತ ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಲಂಚ್ ಬಾಕ್ಸ್, ಡಿಫ್ರೆಂಟ್ ವೆಜಿಟೇಬಲ್ ಪಲಾವ್ ಅದು ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಎಂಕರೇಜ್ ಮಾಡೋಂಗೆ. ಯಾಕಂದರೆ ಬಿಸ್ನೆಸ್ ಆಗ್ತಾಯಿಲ್ಲ, ಊಟದ ಮೂಲಕ ಇವ್ರಿಗೆ ಎಂಕರೇಜ್ ಕೊಡೋಣ, ದೃಢಪಡಿಸೋಣ ಅಂತ ಡೈಲಿ ಬರ್ತಾಯಿದ್ರಂತೆ. ಸೋ ಮೆನಿ ಇಯರ್ಸ್, ವರ್ಷ ಹೋಯ್ತು. ಆ ವರ್ಷದಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ವಿಸಿಟರ್ಸ್ ಅಂತಾರೆ, ನಾಟ್ ಕಸ್ಟಮರ್ಸ್, ಈಸ್ ವೈಫ್ ಓನ್ಲಿ. ಒನ್ ಡೇ ಬಿಫೋರ್ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ they requested to speak his experience. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பேசுங்க. கோயம்புத்தூர்லேயே ಒಂದು ಬೆಸ್ಟ್ ಬಿಸ್ನೆಸ್ ಮೆನ್ நீங்கள் ஆயிருக்கிறீங்க. ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲೇ ನೀವು ಒಂದು ಬೆಸ್ಟು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್ ಆಗಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮ ಒಂದು ವಿಟ್ನೆಸ್ ಕೊಡಿ, ನಿಮ್ಮ ಹೇಗೆ ಯಾವುದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಶ್ರೇಷ್ಠವಾಯಿತು ಅಂತ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಕಂಪ್ಲೀಟ್ ಕುಂದು ಹೋಗಿದ್ದೆ, ನಾನು நம்பிக்கை இழந்துட்டேன், இவ்வளோ க்ரோஸ் டுகெதர் நான் போட்டேன், ஃபெயில் ஆகிடுமான்னு நம்பிக்கை இருந்தேன். அதனால் என்னுடைய மனைவி தான் ஒரு விசிட்டர்ஸாக இருந்தாங்க, என்னுடைய மனைவி தான் ஒரு கஸ்டமராக இருந்தாங்க. அவங்க ஒரு நாளும் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து பி கான்ஃபிடென்ட், ஒரு நாள் ஒரு கடவுள் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார், நம்பிக்கை விடாதீங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கை கழுவி டவுலெல்லாம் தொடச்சிட்டு திருப்பம் வரும்போது பி கான்ஃபிடென்ட் இன் காட், கண்டிப்பாக கடவுள் ஹெல்ப் பண்ணாருன்னா. மோர் தென் 1 year it is gone. But after that, is the business pouring like anything, is cash flow pouring anything. Auditor also headache to stay close together calculating audit sheet. They struggle to அந்த சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா ஆடிட் ஷீட்டை. ஏன்னா அவ்வளோ செலவு, அவ்வளோ க்ளோஸ் டுகெதர் டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி எங்கள் மனைவி தான் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்பிக்கை கொடுத்தாங்கன்றாங்க. ஒரு ஸ்திரீ வந்து எது கொடுக்குதுன்னா, நம்மளுக்கு ஸ்திரீ வந்து சபையை குறிக்குது. இந்த சபை எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒத்தாசையாக, நம்பிக்கையாக, அன்பு ஷேர் பண்ணுறதுனால, ஒரு வாழ்த்துதல், பிரதர்ஹுட்டு. ஸோ ஏதோ ஒரு இதில் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், நம்பிக்கை கொடுக்கலாம். காசு கொடுக்க முடியல இந்த டைமில். சம்டைம்ஸ் யூ வில் பி வெரி புவர் டு கிவ் மணி, சம் 5,000 10,000, பட் யூ கேன் kneel down and pray. That can impact more in your religious, for even for those listening opposite your brother and sister, even
the powerful originating word from your soul. ஸோ 2 ஆத்துமாக்களும் ரட்சிக்கக்கூடிய ஒரு காரியம் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமயம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 11:45 முடிச்சுட்டு இன்றைக்கி போயிடலாம்ப்பான்னு நினச்சேன். ஆப்போசிட் ஆகிடுச்சு. பட் இட் இஸ் காட்ஸ் வில். 2 பேர்லாம் சொன்னாங்க, பட் இன்னும் திஸ் இஸ் அ ப்ராப்பர் வேன்னு சொல்லிட்டு 2 பேர் கை காமிச்சாங்க. இதே இதில் தான் போவாங்க, அர்ஜென்ட் படாதீங்கன்ட்டு. பட் ஐ am encouraging, I am thanks for your encouragement. Next time when I get the chance to complete, may God bless you.